ரவிமோகனுக்கு வந்து ஒரு ஒரு கெட்ட சூழல் போல இருக்குது, ஏன் இப்படிலாம் நடக்குது அப்படின்னு நம்ம பேசுகிறோம்னு வச்சுங்களேன். அதை வந்து கமெண்ட் வந்து கொடுக்குறவங்க வந்து பார்த்திங்கன்னா கெனிஷாவை குறித்து தரம் குறைவாக கமெண்ட் கொடுக்குறாங்க, கமெண்ட் பண்ணுறவங்க. அப்போ இது ஒரு வகையான இப்போ ஒரு ரவிமோகன் சொல்கிற மாதிரி வந்து கேட்டால் இது ஒரு சைபர் புல்லிங் மாதிரி ஆயிடுது. ஆர்த்தி குறித்து என்ன இவங்க இணையத்தில் என்ன மாதிரியான செய்திகள் போட்டாங்கன்னு அந்த தேடுதல் பண்ணும்போது வந்து பார்த்திங்கன்னா ஆர்த்தியை வந்து இவங்க வந்து ஒரு கால்னு குறிப்பிட்டு ஒரு செய்தியை வெளியிட்டிருக்கிறாங்க. கெனிஷா இப்போ கெனிஷா அந்த பிரேக்கப் வீடியோவில் கூட முதலமைச்சருக்கே இந்த பிரச்சனை இருக்குது அப்படின்னு ஏதோ சொல்ல வந்து அந்த வார்த்தை எவ்வளோ தப்பான வார்த்தை இல்லை கெனிஷா சொல்லி. ஆமாம் சொன்னாங்க சார், இருக்குது அவங்களுக்கு அனுப்புகிறேன் பாருங்கள். ரொம்ப அது அப்போ நீங்கள் ஒரு விஷயம், நீங்கள் ஒரு தவறான விஷயம் ஒன்று பண்ணிவிட்டு அதை நார்மலைஸ் பண்ணுறதுக்கு நீங்கள் எந்த உதாரணத்தை தேடுறீங்க? உங்களுக்கு தேவைப்படும் போது மீடியாக்களை கூப்பிட்டு உங்களை வந்து ஹைப் கிரியேட் பண்ணி உங்களை பெரிய ஸ்டாராக காட்டிக்கிறதுக்கு இந்த மீடியா வேணும். அதே நீங்கள் கொஞ்சம் ஸ்லிப் ஆனீங்கன்னா உங்களை பற்றி ஏதாவது பேசுனாங்கன்னா அது வந்து சைபர் புல்லிங்காக மாறிடுமா? நான் கேட்குறேன், நியாயமாக கேட்குறேன். இந்த கேள்வி ஜெயம் ரவியை பார்த்தா டைரெக்டாக கேட்குறேன். ஜெயம் ரவி தான் டைரெக்டாக கேட்குறேன். ரவிமோகன் பேசும்பொழுது 3 எழுத்து நடிகை, இட்லி நடிகை அப்படின்னு பேசுகிறாரு. கொஞ்ச நேரத்தில் பார்த்தா குஷ்பு வந்து பதிவு போடுறாங்க. ஆக்சுவலி ஜெயம் ரவி குறிப்பிட்ட நடிகை யார்? குஷ்பு இல்லை, குஷ்பு தான் அவர் சொல்லியிருக்காரு. குஷ்பு தான் சொல்லி. ஆமாம் ஆமாம். எனக்கு தெரிஞ்சு குடும்பம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 3 சொல்கிறாரு, 6-7 இருக்கும். ஒரு தவறாக சொல்கிறாரு. யார்? குஷ்பு 6-7 குடும்பத்தை பிரிச்சுட்டாங்க. ஆமாம் இருக்கலாம், கணக்கு லிஸ்ட்டில் எடுத்திங்கன்னா வரும் அது. வணக்கம் சார். வணக்கம் சார். நடிகர் ரவிமோகன் தன்னுடைய சொந்த வாழ்க்கையை பற்றி ப்ரெஸ் மீட்டில் அழுது கொந்தளித்து பேசின விஷயங்கள் பெரிய அளவில் பேசும் பொருளாக மாதிரி இருக்குது. ஒரு ஜேர்னலிஸ்ட்டாக முதற்கட்டமாக அவருடைய பார்வை நீங்கள் என்ன நினைக்கிறீங்க சார்? இல்லை, அவருடைய உணர்வுகளை புரிஞ்சு கொள்ள முடியுது நம்மளால். அவர் எமோஷன்ஸ் கண்டிப்பாக அவர் எமோஷன்ஸை வந்து நம்ம நல்லா புரிஞ்சுக்கிறோம். ஒரு நெருக்கடியான ஒரு சூழலில் இருக்கிறது தெரியுது அவர் பேசுகிறத வச்சு பார்க்கும்போது. குடும்ப நெருக்கடி மட்டுமே இல்லை, பலவிதமான நெருக்கடி இருக்குன்றத நம்மளால் நல்லாவே புரிஞ்சிக்க முடியுது அவர் பேசும்போது இருக்குது. அவர் குடும்பத்தை பற்றி தான் முழுக்க முழுக்க பேசுகிறாரு. பலவிதமான நெருக்கடி அவருக்கு இருக்குது. குடும்பத்தில் செப்பரேஷன், அந்த பிரிவு, வழக்கு வந்து பார்த்தீங்கன்னா வழக்கோட தாக்கம், பிள்ளைகளை பிரிஞ்சு இருக்கிறது, அப்பாவுக்கு உடல்நிலை சரியில்லை, அப்பாவை போய் பார்க்கறதுக்கு முடியாத ஒரு சூழல் இருக்குது. இந்த சைடில் வந்து பார்த்தீங்கன்னா வந்து நம்ம வந்து கூட பயணிக்கிற பெண் வந்து நம்மளை விட்டு பிரிஞ்சு போகிறான்ற அந்த இது இருக்குது. பேக் பண்ணி ஊரை விட்டு அனுப்பிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி. யார் சார் அப்படிலாம் பண்ண முடியுமா சார்? இன்றைக்கி இருக்க நம்ம நீங்கள் நல்லா சொல்லுங்கள். ஏன் கெனிஷா பிரிஞ்சு பட் எனக்கு அதில் வந்து உள்ளுக்குள்ளே என்ன இவங்களுக்குள்ளே நடக்குதுன்றது தெளிவாக தெரியல. சில நாட்களுக்கு முன்னாடி தான் ஒரு கச்சேரி நிகழ்ச்சியில் ஜெயம் ரவியும் கெனிஷா, அதுதான் என்னென்னா இப்போ சமீபத்தில் போன வாரம் வந்து ஒரு தீர்ப்பு வந்தது, உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். ஆர்த்திக்கு ஆதரவாக ஒரு தீர்ப்பு வந்தது. என்னென்னா நீங்கள் வந்து இணையத்தில் யாரும் வந்து பேசக்கூடாது அப்படின்னு. ஆமாம், யாரும் வந்து இணையத்தில் வந்து தாக்கி பேசக்கூடாதுன்னு சொல்லி, அவதூறு பேசக்கூடாதுன்னு சொல்லி கெனிஷாவுக்கு வந்து யார் குறிப்பாக யாருன்னா ஆர்த்தி தொடர்ந்த வழக்கில் ஆர்த்திக்கு ஆதரவாகவும் கெனிஷா வந்து அவங்க சமூக வலைதளத்தில் எதுவும் அவங்கள பற்றி பேசக்கூடாதுன்னு ஒரு தீர்ப்பு கொடுத்தாங்க. இது வந்து வழக்கமாக எல்லாருமே அணுகிறது தான் சார். இது இப்போது நாங்கள் கூட பேசுகிறோம், நீதிமன்றத்தில் வந்து ஒரு வழக்கு வந்து தாக்கல் செய்கிறாங்க. கிட்டத்தட்ட ஒரு எனக்கு தெரிஞ்சு ஒரு 24 ஊடகங்களில் வழக்கு தொடர்ந்தாங்க இவங்க கெனிஷா. செலிப்ரிட்டிகளாக இருக்கட்டும், மீடியா ஓனர்ஸு, சேனல் எல்லாத்தையும் போட்டு கிட்டத்தட்ட ஒரு 26 பேரும் நான் நினைக்கிறேன். அன்றைக்குமா ஒரு 26 பேர் மேலே வழக்கு தொடுத்தாங்க. ஆமாம், நான் 22 நினைக்கிறேன், 22 23 அந்த மாதிரி ஒரு வழக்கு தொடுத்தாங்க. அப்போ நம்ம யாரும் பேசுகிறதில்ல. நம்ம பேசுகிறது என்னென்னா உள்நோக்கமாக யாரும் அப்யூஸ் பண்ணி டிஃபேம் பண்ணணும்னு பேசலை. பொதுவான ஒரு கருத்தாக ஒரு நல்ல மனிதர். ஏன்னா எப்போவுமே நான் விட்டு கொடுத்தது கிடையாது ஜெயம் ரவியை ரவிமோகனை பொறுத்த வரைக்கும் நான் ஏன்னா ஒரு என்ன சொல்கிறது, ஒரு ரொம்ப நைஸ் பர்சன், ரொம்ப நல்ல மனுஷன். நம்ம கேள்விப்பட்ட வரைக்கும் இப்போ சினிமாவில் எவ்வளோ பேர் வந்து ரெக்கடாக நம்ம கேள்விப்பட்டிருக்கோம். இவர் அப்படி கிடையாது. அது என்னவோ அந்த முதல் படத்துலேருந்தே நம்ம வந்து ஃபாலோ பண்ணுறோம். அந்த வகையில் வந்து பார்த்திங்கன்னா இவர் வந்து போய் பார்க்கலாமே அப்படின்னு தோணும். இப்போ ரவிமோகன் படம்னா போய் பார்க்கலாமே அப்படின்னு தோணும். ரொம்ப ஆக்ரோஷமாக துள்ளி குதிச்சுட்டு போகிற மாதிரி இல்லைனாலும் கூட ரவிமோகன்னா ஒரு டீசெண்டான படமாக இருக்கும். அவர் தேர்வு செய்கிற கதைகள் வந்து எல்லாமே நல்லாயிருக்கும் அப்படின்ற அந்த அடிப்படையில் தான் நம்ம வந்து போய் பார்த்துருக்குறோம். அப்படி இருக்கும்போது ஒரு நல்ல மனிதர் வாழ்க்கையில் ஏன் இப்படி ஒரு சூழல் வருதுன்னு போது அப்போ அது வந்து பரவலாக ஒவ்வொருத்தரும் ஒரு கருத்து பேசும்போது அது வந்து அவங்களுக்கு பாதகமாக இருக்குது. யாருக்கு பாதகமாக இருக்குன்னா கெனிஷாவுக்கு பாதகமாக இருக்குது அப்படின்னு சொல்லும்போது
ஒரு பதிவு போடும்போது அந்த பதிவுக்கு வந்து கமெண்ட்டில் வந்து கொடுக்குறவங்க வந்து இதுதான் சிக்கல் இங்கே என்னென்னா, இப்போ நாங்கள் வந்து ஒரு எண்ணத்தில் பேசுகிறோம், செலிபிரிட்டிகள் பேசும்போது ஒரு வார்த்தையை பேசுகிறோம். அங்கே வந்து என்ன பேசுவோன்னு கேட்டிங்கன்னா வந்து இது வந்து ரவிமோகனுக்கு வந்து ஒரு கெட்ட சூழல் போல இருக்குது, ஏன் இப்படிலாம் நடக்குது அப்படி நம்ம பேசுகிறோன்னு வச்சுங்களேன். அதை வந்து கமெண்ட் வந்து கொடுக்குறவங்க வந்து பார்த்திங்கன்னா கெனிஷாவை குறித்து தரம் குறைவாக கமெண்ட் கொடுக்குறாங்க, கமெண்ட் பண்ணுறவங்க. அப்போ இது ஒரு வகையான இப்போ ஒரு ரவிமோகன் சொல்கிற மாதிரி வந்து கேட்டால் இது ஒரு சைபர் புல்லிங் மாதிரி ஆயிடுது. அப்போது இதை நம்ம வந்து அவங்க நீதிமன்றத்தை போய் வழக்கு தொடுக்கிறாங்க. அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஜென்ரலாக ஒரு வழக்கு தொடர்ந்தாலே வந்து அதை பற்றி பேச மாட்டோம் சார் யாருமே. பொதுவாக ஒரு வழக்கு தொடுக்கிறாங்கன்னு வச்சுங்களேன், அப்போ வந்து இது எதுக்கு நம்ம பேசணும், நமக்கு என்ன வந்தது அப்படின்ற ஒரு எண்ணம் பொதுவாக வந்துடும். ஒருத்தர் வந்து அப்ஜெக்ஷன் பண்ணுறாங்க, என் குறித்து எதுவும் பேசக்கூடாதுன்னு சொல்லி அப்ஜெக்ஷன் பண்ணுறாங்கன்னா அது கண்டிப்பாக வந்து நம்ம அதை தவிர்த்துக்கிறது தான் சரியானது. அட்வொகேட்டாக அட்வைஸ் பண்ணுவாங்க, அப்போ நீங்கள் இதுமாதிரி அதை போய் பேசாதீங்க அப்படின்னு சொல்லுவாங்க ஜென்ரலாக. இப்போ இணையத்தில் சப்போஸ் இந்த இதெல்லாம் நீக்கணும்னு சொன்னால் கூட பார்த்தீங்கன்னா யூடியூப் சேனல் வந்து அதெல்லாம் நீக்கிடுவாங்க. அது மாதிரி நடந்திருக்கு, ஏன் கெனிஷா விஷயத்திலே நடந்திருக்கு. பல யூடியூப்கள் வந்து அவங்க குறித்து பதிவுகள்லாம் நீக்கியிருக்காங்க, அது கடந்த காலத்தில் நடந்திருக்கு. ஸோ அப்படி இருக்கும்போது யாரும் அதை பற்றி பேசுறதில்ல. அப்படி இருக்கும்போது கெனிஷா வந்து நீதிமன்றமே வந்து கெனிஷா வந்து நீங்கள் வந்து ஆர்த்தி குறித்து பேசக்கூடாது அப்படின்னு ஒரு போட்டிருக்காங்கன்னா, அப்போது ஆர்த்தி குறித்து என்ன இவங்க இணையத்தில் என்ன மாதிரியான செய்திகள் போட்டாங்கன்னு அந்த தேடுதல் பண்ணும்போது வந்து பார்த்திங்கன்னா ஆர்த்தியை வந்து இவங்க வந்து ஒரு கால்கேல்னு குறிப்பிட்டு ஒரு செய்தியை வெளியிட்டிருக்கிறாங்க கெனிஷா. அது தப்பு. அதுதான் நீங்கள் ஒரு விஷயம் நல்லா புரிஞ்சுக்கணும். நீங்கள் ஒரு குறிப்பிட்ட ஒரு கால்கேலாகவே இருக்கட்டும் சார், எது ஒரு கால்கேலை கூட நீங்கள் வந்து ஒரு குறிப்பிட்ட ஒரு பெண் வந்து ஒரு கால்கேலாக இருந்தாலும் கூட நீங்கள் அதை எப்படி சொல்லலாம். இந்த விபச்சாரின்ற ஒரு வார்த்தையை நம்ம வந்து உச்சரிக்கிறதுக்கு எவ்வளோ சிரமப்படுறோம் தெரியுங்களா. சில நேரங்களில் விலை மாதுன்னு சொன்னாலும் சரி, விபச்சாரம் சொல்லலாம், பாலியல் தொழிலாளின்னு சொல்லக்கூடியதை கூட நமக்கு வந்து ஒரு அருவருப்பாகவே நம்ம ஃபீல் பண்ணுறோம். அந்த மாதிரி சொல்லக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இல்லையா. ஒரு பெண்ணே வந்து இன்னொருத்தரை வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் கால்கேல்னு சொல்கிறீங்க, அது உண்மையாக நிஜமாக இருந்தாலே சொல்லக்கூடாது, கால்கேலாக இருந்தாலே சொல்லக்கூடாது. ஆனால் ஒரு குடும்பத்திலிருந்து அவங்க கணவனை வந்து கூட்டு வந்து நீங்கள் வந்து ஒரு அன்ரெகக்னைஸ்டாக அங்கீகாரமே இல்லாமல் நீங்கள் வந்து அவங்களோட சேர்ந்து பயணிக்கும்போது, அவரோட சேர்ந்து நீங்கள் பயணிக்கும்போது அவருடைய மனைவியை வந்து நீங்கள் வந்து ஒரு கால்கேல்னு ஒரு வார்த்தை போடும்போது அவங்க குடும்பத்தை சார்ந்தவங்களுக்கு எப்படி இருக்கு. கெனிஷா அங்கே தான் சறுக்குனாங்களா? அங்கே தான் கொஞ்சம் எக்ஸாக்ரேட் ஆனது அந்த விஷயத்தில் தான். இப்போது ரவிமோகனுடைய எமோஷன்ஸை நம்ம புரிஞ்சுக்கிறோம் சார். இதே எமோஷன்ஸை வந்து பார்த்திங்கன்னா நாளைக்கு ஆர்த்தியை வந்து காட்டுவாங்கல்ல, இது பாருங்கள் என் குடும்பத்திலேருந்து என் கணவனை பிரித்து கொண்டு போய் அவங்க கூட வச்சுக்கிட்டு அவங்க வந்து என்ன மாதிரி வந்து ட்ரீட் பண்ணியிருக்கிறாங்க பாருங்கள், கால்கேல்னு சொல்லி போட்டிருக்கிறாங்க பாருங்கள் அப்படி சொல்லி அவங்களும் அழுதாங்கன்னா எப்படி இருக்கும். ஆர்த்தியோட அந்த உணர்வுபூர்வமான விஷயம் இருக்குல்ல, நான் ரவிமோகனோட சேர்ந்து வாழ ஆசைப்படுறேன் அப்படிங்கிற அவங்களோட அந்த டிமாண்டு நான் மதிக்கிறேன். ஆனால் ரவிமோகன் சொல்லக்கூடிய விஷயம், மாமியார் என்னை கொடுமைப்படுத்தினேன், என்ன ட்ரீட் பண்ண விதம் சார். எனக்கு நீங்கள் ஒரு விஷயம் சொல்கிறேன் சார், நம்ம அவுட்டில் இல்லை சார் நீங்கள் நான் பொதுவாக சொல்கிறேன், நீங்கள் அந்த முதல்ல அந்த இதே வார்த்தையே நான் சார் மாமியார் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா விட்டுருங்க சார். நீங்கள் மாமியாரோட சார் நீங்கள் அதுதானே சொல்ல வர, அதுதான் சொல்ல ட்ரை பண்ணுறாரு. நான் என்ன சொன்ன கேட்டேன்னா என்னோட சேர்ந்து குடும்பம் நடத்துவாங்கன்னு சொல்லி நீங்கள் கூட்டு போய் நடத்த வேண்டியது தானே சார். ஒருவேளை ஆர்த்தி தனி குடிக்கிறதுக்கு ஜெயம் ரவி கூட வரல சார். நான் அந்த மாதிரி எது நமக்கு தெரியும். இப்போ இவர் இப்போ பேசுனதுலேயே வந்து பார்த்தீங்கன்னா அதாவது உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன், அவரே சிசர் பண்ணி தான் பேசுகிறார், கட் பண்ணி தான் பேசுகிறார். சமூக வலைதளங்கள் பலரும் பேசுகிற விஷயம் அதுதான் சார். ஜெயம் ரவிக்கு வந்து மாமியார் தொல்லை தான் இருக்கு சார். நான் சொல்கிறேன், நான் அப்படி உண்மையினே வச்சுப்போம் பலவிதமாக பேசுகிறேன் சார், உண்மையினே வச்சுப்போம் சார், உண்மையினே வச்சுப்போம். மாமியார் வந்து கொடுமை பண்ணான்னு வச்சுங்க, நீங்கள் என்ன செய்யுங்க, மனைவியை கூட்டு வந்து நீங்கள் தனியாக குடும்பம் நடத்துக்கு அந்த மாதிரி லாக் பண்ணி வச்சுருக்காங்க சார். அப்படிலாம் வந்து சார் நீங்கள் இப்போ நான் கேட்குறேன், இப்போ உங்களை என்ன லாக் பண்ணி வச்சுருக்காங்க சொல்லுங்கள். நீங்கள் இப்போ தனியாக ஒரு ப்ரொடக்ஷன் யூனிட்டாக நீங்கள் ஆரம்பிச்சிங்க, ப்ரொடக்ஷன் கம்பெனியாக நீங்கள் ஆரம்பிச்சிங்க, யார் லாக் பண்ணி வச்சாங்க? அப்போ மட்டும் யார் லாக் பண்ணிட்டு போகிறாங்க? இப்போது இவ்வளோ பேசுகிற இதே வந்து ரவிமோகன் வந்து ஒரு 3 மாதத்துக்கு முன்னாடி மாமியார் வந்து சாப்பாடை எவ்வளோ பெருமையாக பேசினார், சாம்பார் நல்லா வைப்பாங்க, ரசம் நல்லா வைப்பாங்க, பேசின ஆள் தானே. இது இப்போ என்ன பிரச்சனை பாருங்க, சார் எல்லார் குடும்பத்திலும் இருக்கும் அருள், தயவு செஞ்சு தப்பாக எடுத்துக்காதீங்க. இங்கே எல்லாருமே இது தயவு செஞ்சு இந்த வரம்பு மீறி போயிடக்கூடாதுன்னு நான் பார்க்குறேன், ரொம்ப கண்ட்ரோல் பண்ணி பேசுகிறேன். மிக பிரபலமானவர்கள், பிரபலம்ன்றதை தாண்டி ஒரு உயர் பதவியில் உச்சநிலை பதவியில் இருக்கிறவங்கலாம் வந்து பார்த்தீங்கன்னா வீட்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஒன்று சர்வாதிகாரியாக இருப்பாங்க. தமிழ்நாட்டில் நம்பர் 1 போஸ்ட்னு சொல்லலாம், யார் வேணாலும் நீங்கள் எடுத்துங்க சார். தமிழ்நாட்டில் நம்பர் ஒன் யார் வேணால் எடுத்துங்க. ஒன்று வீட்டில் சர்வாதிகாரியாக இருப்பாங்க அல்லது அடிமையாக இருப்பாங்க, ரெண்டுத்தில் ஒன்று தான். இப்போ கெனிஷா அந்த பிரேக்கப் வீடியோவில் கூட
முதலமைச்சருக்கே இந்த பிரச்சனை இருக்கு அப்படின்னு ஏதோ சொல்ல வந்து அந்த வார்த்தை எவ்வளோ தப்பான வார்த்தை இல்லை சார். கெனிஷா சொல்லி ஆமாம் சொன்னாங்க சார். இருக்கு அவங்களுக்கு அனுப்புகிறேன் பாருங்க. ரொம்ப ஏன் விஜய் அவங்க இழுக்கிறாங்க? அது அப்போ நீங்கள் ஒரு விஷயம், நீங்கள் ஒரு தவறான விஷயம் ஒன்று பண்ணிட்டு அதை நார்மலைஸ் பண்ணுறதுக்கு நீங்கள் எந்த உதாரணத்தை தேடுறீங்க? இல்லை அதுதான் கேட்குறேன், எனக்கு அது புரியவில்லை. விஜய் முதலமைச்சர் ஆகிட்டாரு, எல்லாருக்குமான முதலமைச்சர் விஜய். என்ன சொல்கிறாங்க? ஏன் கெனிஷா தன்னுடைய லவ் பிரேக்கப்புக்கு விஜயோட வாழ்க்கையை இல்லை பிரேக்கப்னு சொல்லலை சார். இதை வந்து நீங்கள் ஏன் இவ்வளோ பெருசாக பேசுகிறீங்க? அவர் வந்து பயங்கரமாக பேசுனாங்க. அவர் சிஎம்ஏ ஆகிட்டாரு, சிஎம்ஐ பற்றி அப்படி பேசுனாங்க, அவர் சிஎம்ஏ ஆகிட்டாரு. விஜய் பேரை ரொம்ப எச்சரிக்கையாக தான் பேசுகிறாங்க, விஜய்ன்ற பேரை சொல்லலை. சிஎம் கூட அப்படி தான் பயங்கரமாக பேசுனாங்க, அவர் சிஎம்ஏ ஆகிட்டாங்க. விஜய் தானே சார். அதுதான் சார் அவங்க சொல்லக்கூடிய வார்த்தை அப்படியே நான் சொல்கிறேன். சிஎம் கூட பயங்கரமாக பேசுனாங்க, அவர் சிஎம்ஏ ஆகிட்டாரு அப்படி சொன்னா அதை ஏற்றுக்கிற நீங்கள் எங்களையே ஏற்றுக்கலன்னு கேட்க வரல. இல்லை சார், அந்த இடத்துல ஏற்றுக்கினா யாரும் இங்கே வந்து மறுக்கவே இல்லை. இங்கே வார்த்தை பிரயோகங்கள் தான் பிரச்சனை. இப்போ எல்லாருமே நீங்கள் யோசிச்சு பாருங்கள், நீங்கள் சொல்லக்கூடிய அந்த சிஎம் ஆனால் ஒய்ஃப் கூட ஒரு வழக்கு தாக்கல் பண்ணாங்க, இப்போ அமைதியாக இருக்கிறாங்க, எதுவுமே அவங்க பேசவே இல்லை. சங்கீதா அவர்கள் பிள்ளைகள் கூட கண்ட்ரோலாக வச்சுருக்கிறாங்க. பிள்ளைகள் கூட அறிக்கையோ இல்லை எந்த செய்தியும் பிள்ளைகள் குறித்து செய்தி கிடையாது. அவங்களும் இணையத்தில் பேசவே இல்லை. அவங்க ஒரு காஷன் மாதிரி கொடுத்துட்டாங்க, வழக்கை பதிவு பண்ணிட்டாங்க. அவங்க பாட்டுனா அவங்க வந்து ஏதோ வந்து அவங்க வேலையை செஞ்சிட்ருக்கிறாங்க. இவர் வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஆட்சி அதிகாரம்னு சொல்லிட்டு இவர் பயணப்படுறாரு. இந்த இடத்துல வந்து உங்கள் விஷயத்தில் கொண்டு வந்து நீங்கள் சிஎம் வந்து எக்ஸாம்பிள் பண்ணுறதுன்றது, நீங்கள் உங்களுடைய தவறை வந்து நீங்கள் நியாயப்படுத்த விரும்புகிறீங்க, ஒரு நார்மலைஸ் பண்ண விரும்புகிறீங்க, அப்படி தானே ஆகிடுது. இங்கே அது அவசியமே கிடையாது. இங்கே உங்களுடைய பிரச்சனை என்னன்னு பாருங்கள். இந்த இடத்துல நல்லா ஒன்று புரிஞ்சுக்கணும் சார். இங்கே ஒரு வழக்கு, விவாகரத்து வழக்கு தாக்கல் செய்யப்படுது, சரிங்களா? அந்த வழக்கு கூட வந்து பார்த்திங்கன்னா உங்கள்கிட்ட வந்து ஏதோ அவங்க வந்து டேமேஜ், அதாவது கேட்டால் ஜீவனாம்சம் மாதிரி ஏதோ ஒன்று கேட்குறாங்க, அதாவது என்ன சொல்கிறது, மெயின்டெனன்ஸ் கேட்குறாங்க, மெயின்டெனன்ஸ் கேட்குறாங்க. இந்த வழக்கு நடந்துகிட்டு இருக்குது, நீதிமன்றம் பைசல் ஆகலை. அப்போ அது வரைக்கும் நீங்கள் கொஞ்சம் நிதானமாக கூட வந்து இருக்கலாம். ஆனால் நீங்கள் வந்து தொடர்ச்சியாக நீங்கள் வந்து ஒவ்வொரு இடத்துக்கு நீங்கள் பயணப்படுறது உங்களுக்கு ஃப்ரீடம் இருக்கலாம், நான் இல்லைன்னு சொல்லவே இல்லை. ஆனால் இந்த மீடியாக்கள் வந்து பொதுவாகவே நான் சொல்கிறேன், வந்து உங்களுக்கு தேவைப்படும் போது மீடியாக்களை கூப்பிட்டு உங்களை வந்து ஹைப் க்ரியேட் பண்ணி உங்களை பெரிய ஸ்டாராக காட்டிக்கிறதுக்கு இந்த மீடியா வேணும். அதே நீங்கள் கொஞ்சம் ஸ்லிப்பானீங்கன்னா உங்களை பற்றி ஏதாவது பேசுனாங்கன்னா அது வந்து சைபர் புல்லிங்காக மாறிடுமா? நான் கேட்குறேன், நியாயமாக கேட்குறேன். இந்த கேள்வி ஜெயம் ரவியை பார்த்தா டைரெக்டாக கேட்குறேன். ஜெயம் ரவி தான் டைரெக்டாக கேட்குறேன். அவர் தான் சொல்கிறாருன்னு கேட்டால் சைபர் புல்லிங் சொல்கிறேன். சைபர் புல்லிங்னா நீங்கள் தெளிவாக சொல்லுங்கள், என்ன சைபர் புல்லிங் உங்களை பண்ணுறாங்க? ஏதாவது மிகைப்படுத்தி ஏஐ மூலமாக ஏதாவது கிரியேட் பண்ணி உங்களை போட்டிருக்காங்களா? நீங்கள் சொல்லுங்கள். சைபர் புல்லிங்னா ஏதாவது உங்களை பற்றி மிகைப்படுத்தி. இப்போ ஜெயம் ரவி என்ன சொல்ல வர்றாரு? சைபர் புல்லிங்கிறத அவரே சொல்கிறாரு. அதில் ஒரு வார்த்தை என்ன சொல்கிறாரு கேட்டிங்கன்னா, இதெல்லாம் நான் தானே உங்களுக்கு கற்றுக் கொடுத்தேன்னு சொல்கிறாரு. நான் தானே அது என்ன கற்றுக் கொடுத்தேன்னு சொல்லவே இல்லை, சைபர் புல்லிங்னு ஒரு சொல்லிட்டு கற்றுக் கொடுத்தேன். நான் ஒரே வார்த்தை தான் சார் நான் சொல்கிறேன், ரொம்ப எளிமையாக சொல்கிறேன். யாருமே உங்களுடைய எமோஷன்ஸை மதிக்காதவங்க. இன்றைக்கி இந்த ஜெயம் ரவியை தூக்கி எழுதுனதும் இந்த மீடியாக்கள் தான். ஜெயம் ரவி பற்றி பெருமையாக எழுதினாலும் இந்த மீடியாக்கள் தான் எழுதுது. அதனால் மீடியாக்கள் மேலே பாயாதீங்க. உங்களுக்கு என்ன பிரச்சனை? இந்த சுச்சுவேஷனில் இந்த மாதிரி இருக்குது. இப்போ அவங்க வந்து இப்போ நான் கேட்குறேன், இந்த நேர்காணலுக்கு முன்னாடி முதல்ல நான் சொல்கிறேன், இந்த கெனிஷாவோட சேர்ந்து அவர் இருக்கும்போது ஒரு கேள்வி கேட்கும்போது, யாரும் தப்பாக பேசாதீங்க, அவங்க என் உயிரை காப்பாற்ற வந்தவங்க, என் உயிரை காப்பாற்றிருக்கிறாங்க அப்படின்னு, அதாவது தனக்கு எதுவும் வந்து என்னை காப்பாற்றினதே அவங்க தான் அப்படின்னு வந்து ஒரு வார்த்தை வந்து அவர் சொன்னார். அப்போ அது வந்து பார்த்தீங்கன்னா எல்லாரும் கூட வந்து பார்த்தீங்கன்னா வந்து அவருக்கு ஆதரவாக தான் இருந்தாங்க. ஆனால் ஜெயம் ரவியோட அழுகை இன்னைக்கு தன்னோட குழந்தைகளுக்காக ஒரு அப்பாவா அழுதாரு. அதை நம்ம சார் இது ரொம்ப லேட் சார். இது உள்ளபடியாக அவர் வந்து கெனிஷா வந்து தன் மனைவி, ஜெயம் ரவி ஒரு பிரச்சனையில் இருக்காரு, அவருக்கு மொட்டை மாடி வேலை செய்யாமல் இருக்காரு, இருங்க பிரச்சனையில் இருக்கார்ல, இல்லை என்ன பண்ணுறோம், ஒரு விதமான மென்டலி அஃபெக்ட் ஆகிருக்காரு சார். நான் இப்போ தான் சார் அவர் மென்டலி அஃபெக்ட் ஆன மாதிரி நமக்கு தெரியுது. முதல்ல அவர் மீடியாவை சந்திக்கும் போது முதல்ல கெனிஷா வந்து சந்திக்கும் போது மைக் நீட்டும் போது அப்போ அவர் சொன்ன வார்த்தை வந்து ஜெயம் ரவி மென்டலி அஃபெக்ட் ஆகிருந்திருப்பாரு, வெளியில காட்டாம பாருங்க. நீங்களாம் ஒரு முடிவுக்கு வர முடியாது சார், மென்டலி அஃபெக்ட் ஆகிருப்பாருன்னு சொல்லிட்டு. இப்போ கூட அவர் பேசும்போது சில வார்த்தைகள் சண்டை குழந்தைங்க இல்லை சார், அதுதான் சார் நீங்கள் சொல்லிட்டீங்கல்ல, நான் சொல்கிறது கேளுங்க. இப்போவும் அவர் வந்து நீங்கள் அஸ் மீடியா பர்சன் நீங்கள் பார்த்தீங்கன்னா ரொம்ப எச்சரிக்கையாக காஷனாக தான் பேசுகிறாரு, பல விஷயங்கள் பேசுகிறாரு. நீங்கள் பாருங்கள், ஒரு உதவிக்கு 2 தடவை பாருங்கள், ரொம்ப எச்சரிக்கையாக காஷனாக தான் பேசுகிறாரு. இப்போ அவர் மீது நமக்கு வந்து ஒரு அனுதாபம் ஏற்படுது, அதை நம்ம பார்க்குறோம். அந்த அனுதாபத்துக்காக தான் அவர் பேசினதாக கூட நான் நினைக்கிறேன். இந்த நம்ம தன் மீது வந்து ஒரு பார்வை இருக்கட்டும். கெனிஷா போயிட்டாங்க. எங்கே போயிட்டாங்க அப்படின்னு சார் அப்படின்னு சொல்கிறாங்க சார். அவங்க கூட தான் 2 நாள் முன்னாடி சொன்னாங்க, நான் சென்னையை விட்டு போகிறேன்னு சொன்னாங்க. ரவிமோகன் விட்டு போகிறேன்னு சொல்லவே இல்லை சார். சென்னையை விட்டு போகிறேன்னு தான் சொன்னாங்க.
ரவிமோகன் ஏதோ விட்டு ஒரு போக அழுத்தத்துக்கு ஆட்பட்டு சார் தானே இது கெனிஷாவை எல்லாமே சென்னை விட்டு இது நான் போறாங்க. சொல்கிறேன், இந்த மீடியாக்களை வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் கோமாளியாக்க முடியாது சார். இங்கே யாருமே கெனிஷா ஏன் இங்கே ரவிமோகனை விட்டு ஆர்த்தியாக சென்னை விட்டு இருக்கட்டும், போகணும்? இருங்க, இங்கே ஆர்த்தியாக இருக்கட்டும், கெனிஷாவாக இருக்கட்டும், இங்கே ரவிமோகனாக இருக்கட்டும், மாதம்பட்டி ரங்கராஜா இருக்கட்டும், இல்லை எந்த பிரபலங்களும் நான் சொல்கிறேன் கேட்டால் நீங்கள் மீடியாக்களை மட்டும் தயவுசெய்து நீங்கள் எடுத்தீங்கன்னா மீடியாக்களை அவங்களுடைய இப்படி புரிஞ்சுக்கலாமா? கெனிஷா சென்னை விட்டு போனதுக்கு பின்னணியில் வந்து ஜெயம் ரவியும் ரவிமோகனும் ஆர்த்தியும் மீண்டும் இணைய போகிறார்கள் அப்படின்னு புரிஞ்சுக்கலாம். சார் நம்ம வந்து சார், அதற்கான ஒரு அப்படிலாம் கிடையாது சார். இப்போ நாங்கள் ஒரு விஷயம் டேர்னிங் சொல்கிறேன், பாயிண்ட் தான் இந்த நான் அப்படி கூட எது வேணால் நடக்கட்டும் சார், எது வேணும் நடக்கட்டும். இப்போ நான் உங்கள்கிட்ட ஒரு சிம்பிளாக கேட்குறேன், இந்த மீடியாவில் வந்து அவர் பேசுனார்ல, அவர் என்ன சொல்ல வர்றாரு? இவ்வளோ பேசுனார்ல, கத்துறாரு இதெல்லாம் பண்ணுறாருல. இப்போ நான் கேட்குறேன், இதை எல்லாருமே பார்க்க தான் செய்கிறாங்க, எல்லாரும் பார்த்துட்டாங்க. நீதிமன்றங்கள் பார்க்குறாங்க, காவல்துறை அதிகாரிகள் பார்க்குறாங்க, இந்த நாட்டில் உயர்ந்த பொறுப்பில் இருக்கிறவங்க பார்க்குறாங்க, சாதாரண மக்கள் பார்க்குறாங்க, வண்டி இருக்கிறவங்க பார்க்குறாங்க, அவங்க குடும்பத்தினர் பார்க்குறாங்க, எல்லாருமே பார்க்குறாங்க. யாரும் இங்கே வந்து முட்டாள் கிடையாது. என் வருத்தம்லாம் அவங்கவுங்களுக்கு அவங்க பிரச்சனை சொல்லுவாங்க பார்த்தீங்களா. இப்போ நம்ம பிரச்சனை என்னன்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் மீடியாக்கள் வந்து நீங்கள் பழி சுமத்தாதீங்க. நீங்கள் கூப்பிட்டீங்க, 30 மைக்கு முன்னாடி வச்சுருக்கு, நீங்கள் என்ன சொல்கிறீங்களோ அதை தான் பதிவு பண்ண மீடியா அப்படின்னா திட்டாரு. மீடியாக்கள் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து மீடியாக்கள் வச்சு சைபர் புல்லிங் கொடுக்குறாங்க. மீடியாக்கள் அது வேலை கிடையாது சார், மீடியாக்கள் அது வேலை கிடையாது. நம்ம அந்த இடத்துல இருந்து கடந்து எனக்கு முதல்ல ஏன்னா அவங்கவுங்க பிரச்சனை அவங்களுக்கு தானே. நம்ம மீடியாக்கள் வந்து நான் கேட்குற ஒரே வார்த்தை, இன்றைக்கி மெயின் ஸ்ட்ரீம் மீடியாக்கள் அப்படியே வந்து நீங்கள் பேசுகிறத பதிவு பண்ணுறாங்க, யூடியூப்லாம் நீங்கள் சொல்கிறத பதிவு பண்ணுறாங்க. சில பேர் வந்து நேர்காணலில் போயிட்டு அவங்க தரப்பில் இருக்கிறத சொல்கிறாங்க. இதெல்லாம் நீங்கள் ஏன் பொதுவெளி கொண்டு வரீங்க? நான் கேட்குறேன், பொதுவெளிக்கு ஏன் கொண்டு வரீங்க? உங்களுக்கு வந்து உயர்த்தி பேசும்போது, உங்களை புகழ்ந்து பேசும்போது இந்த மீடியா வேணும். அதே உங்களுக்கு வந்து ஒரு சின்ன சர்க்கிள் வரும்போது பார்த்தீங்கன்னா இந்த மீடியா வந்து பார்த்தீங்கன்னா மீடியா அப்போ மீடியா மிரட்டல் சொல்லக்கூடாது. மீடியா புள்ளிங்கன்னா இப்போது நல்லா புரிஞ்சுக்கணும். இப்போது சைபர் புள்ளிங்கன்னா என்ன? சைபர் புள்ளிங்கன்னா வந்து பார்த்தீங்கன்னா மிரட்டல் தானே. நீங்கள் பயப்படாதீங்க, நீங்கள் பயப்படுறீங்க. சைபர் புள்ளிங்கன்னா இருங்க, முதல்ல நான் சொல்கிறேன், சைபர் புள்ளிங்கன்னு சொன்னால் நீங்கள் ஏன் சார் அதுக்கு பயப்படுறீங்க? நீங்கள் நேர்மையானவர் சார், நீங்கள் நல்லவர், உங்களை யாரும் எதுவுமே சொல்லவே இல்லையே. இந்த நிமிடம் கூட யாராவது ஒரு கூட என்னையே கூட இது வரைக்கும் ஒரு வார்த்தை நான் வந்து அவரை பற்றி நான் தவறாக சொன்னதே இல்லை. நம்ம விஷயத்துக்குள்ளே வந்துடலாம். அவரை பற்றி நான் தவறாக சொல்ல யாரையுமே நான் இப்போ நான் சொல்கிறேன், நீங்கள் வந்து உங்கள் வீட்டு பிரச்சனை உங்கள் 4 சவத்துக்குள்ளே நீங்கள் வச்சுருந்தீங்கன்னா இது ஒரு பிரச்சனையே கிடையாது. நீங்கள் பொதுவெளியில் வரும்போது அது பேச தான் சார் செய்வாங்க, யாரை பற்றி வேணாலும் பேசுவாங்க. ஜெயம் ரவி பேச சார், காந்தராஜ் ஒரு நாளைக்கு வந்து 10 மீடியாவில் பேசுகிறவர் சார். காந்தராஜ் மீது ஒரு வழக்கு தொடுக்குறாங்க, ரோகிணி வந்து ஒரு கம்ப்ளைண்ட் கொடுக்குறாங்க, வழக்கு தொடுக்குறாங்க. அடுத்த நாள் வந்து பார்த்தீங்கன்னா காந்தராஜ் தலைமறைவுன்னு போடுற அதே ஊடகம் தான் சார் போடுது. என்னென்னு காந்தராஜ் தலைமறைவுன்னு போடுது. எந்த ஊடகத்துக்கு அவர் டெய்லி ஒரு 4 பேட்டி கொடுக்குறாரோ அதே ஊடகமே போடுதுன்னு கேட்டால் காந்தராஜ் தலைமறைவுன்னு. அவர் வீட்டில் தான் சார் இருக்கிறாரு, ஆனால் ஊடகம் என்னன்னு போடுது, காந்தராஜ் தலைமறைவுன்னு போட்டுச்சு. இதுக்கு என்ன சொல்வார்? இந்த ஊடகம் அப்படி தான். நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா உங்களை புகழ்ந்து பேசுறது இந்த ஊடகம் தான், உங்களை இகழ்ந்து பேசுறது இந்த ஊடகம் தான். நம்ம விஷயத்துக்குள்ளே வரல. ரவிமோகன் பேசும்பொழுது 3 எழுத்து நடிகை, இட்லி நடிகை அப்படின்னு பேசுகிறாரு. கொஞ்ச நேரத்தில் பார்த்தா குஷ்பு வந்து பதிவு போடுறாங்க. ஆக்சுவலி ஜெயம் ரவி குறிப்பிட்ட நடிகை யாரு? குஷ்பு. இல்லை, குஷ்பு தான் அவர் சொல்லியிருக்காரு. குஷ்பு தான் சொல்லி. ஆமாம், குஷ்பு தான் ஜெயம் ரவி ஆர்த்தியோட பிரிவுக்கு காரணமா? முதல்ல வந்து அந்த 3 எழுத்து நடிகை தான் காரணம் நான் பிரிஞ்சதுக்கு, வெளியில வந்ததுக்கு. இல்லை சார், அது உங்களுக்குள்ள என்ன நடந்ததுன்னு நமக்கு தெரியாது. 3 பேர் குடும்பத்தை அந்த நடிகை பிரிச்சிருக்காங்க அப்படிங்கிறாங்கன்னா குஷ்பு 3 தம்பதிகளை 3 குடும்பத்தை பிரிச்சிருக்காங்களா? ஜெயம் ரவி அதான் சொல்ல வராரா? அதான் சொல்கிறேன் சார். இப்படி கேட்டீங்கல்ல, முதல்ல வந்து இந்த குஷ்பு தான் இந்த இவங்களை சேர்த்து வச்சதுக்கு காரணம்னு சொல்கிறாங்க. யாரு? கெனிஷாவையும் ஆர்த்தியும் ரவிமோகனுக்கும் கல்யாணம் வந்துச்சு இல்லையா? அந்த கல்யாணத்துக்கு குஷ்பு தான். இல்லை, எனக்கு கொஞ்சம் லாஜிக்காக யோசிச்சு பாருங்கள். ஒரு கேள்வி கேட்டீங்க, எனக்கு கொஞ்சம் பதில் சொல்ல விடுங்க. முதல்ல அவர் ஒன்றுனா நீங்கள் கேட்ட அத்தனை கேள்விக்கு நான் பதில் சொல்கிறேன். முதல்ல அவர் என்ன சொல்கிறாரு, கையார்த்துட்டு த்ரெட்டன் பண்ணாங்கன்னு சொல்கிறாரு. நீங்கள் ஏன் உங்களுக்கு தெளிவாக இருந்துச்சுன்னு வச்சுங்க, நீங்கள் வந்து சரியான ஒரு மைண்ட் செட்டில் இருந்தீங்க, அன்ஸ்டேபிளாக இல்லாமல் ஒரு ஸ்டேபிளாக இருந்தீங்கன்னா நீங்கள் கல்யாணத்தை அவாய்ட் பண்ணியிருக்கலாமே. சொல்லிவிட்டு எங்கள் வீட்டில் வந்து வேணான்னு அப்போவே சொன்னாங்க. எப்போ சொன்னாங்க? கல்யாணம் பண்ண சொன்னாங்க. அதுக்கப்புறம் கல்யாணம் பண்ணி முதல் மகன் பிறக்கும் போதும் சொன்னாங்க, 2வது மகன் பிறக்கும் போதும் சொன்னாங்களா? கல்யாணம் பண்ணும்போது எல்லோரும் சொல்லுவாங்க, இந்த மேரேஜ் நமக்கு ஈக்குவலான குடும்பம்ப்பா, நமக்கு செட் ஆகுமா, நமக்கு போகுமா வருமானு வர சொல்கிறது தான். ஆனால் அதுக்கப்புறம் மனமும் வந்து தானே வந்து ஒரு அரேஞ்சு மேரேஜ் தான் நடந்தது. இந்த அரேஞ்சு மேரேஜுக்கு காரணமே வந்து கேட்டால் 2 பேரும் வந்து 2 சைட்லேயும் வந்து பார்த்திங்கன்னா மீடியேஷன் வேலை பண்ணது வந்து குஷ்பு தான் சொல்லி பரவலாக பேச்சு இருக்குது. ஒன்று சரிங்களா?
அதுக்கு பிறகு குஷ்பு ஆர்த்திக்கு நெருக்கமான குடும்பம். ஆமாம், 2 நூறுக்கும். அதாவது அவங்க ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஷிப் இருக்கு இல்லையா, அந்த மாதிரி இருக்கிறது தான் சரிங்களா. அவங்களது வந்து அந்த பரவலாக அந்த அதான் சொல்லுவாங்களா அந்த சொன்ன இப்போ ரவிமோகன் குடும்பத்துக்கும் அவங்களுக்கும் ஸ்டேட்டஸில் பார்த்தீங்கன்னா அவ்வளோ சரியாக இருக்காது. ஒரு உயர்ந்த பணக்கார குடும்பமாக இருந்திருக்கிறாங்க, தயாரிப்பு நிறுவனம்லாம் வச்சுருந்ததுனால அப்போது வந்து அவங்களோட கொஞ்சம் நெருக்கம் இருந்திருக்கு. அந்த மாதிரி இப்போ கூட வந்து ஏதோ ஒரு அந்த இதில் பார்த்தேன் நான், இந்த தயாரிப்பாளர் அந்த ஒரு கவுன்சில் இருக்குல்ல, ப்ரொடியூசர் கவுன்சில், அதில் கூட ஏதோ ஒன்று ஆயிருந்தாங்க, செய்திலாம் வந்தது நம்ம பார்த்தோம்ல. அப்போது ஒரு பெரிய குடும்பமாக தான் இருந்திருக்கிறாங்க. அந்த குடும்பத்தோட அவங்க குஷ்புவோட நெருக்கம் இருந்திருக்கு. அதுக்கப்புறம் இந்த லவ்னு வரும்போது பார்த்திங்கன்னா அந்த மீடியேஷன் வேலைலாம் செஞ்சுருக்கிறாங்க. அதுக்கப்புறம் இவங்களுக்குள்ள ஸ்மூத்தாக தான் போயிருக்கு சரிங்களா. ஆனால் இப்போ வந்து இந்த கருத்து வேற்றுமை வந்தது இல்லையா, கருத்து வேற்றுமை வரும்போது குஷ்பு வந்து பார்த்திங்கன்னா இந்த இடத்துல வந்து 3வது நபர் தலையிடக்கூடாது யாருமே. இப்போ கணவன் மனைவிக்கு பிரச்சனை இருக்குது சார், அப்போ 3வது நபரில் யாரும் ஒப்பீனியன்லாம் சொல்லக்கூடாது. நீங்கள் சேர்த்து வச்சுருக்கலாம், லவ் பண்ணும்போது நீங்கள் வந்து மீடியேஷன் பண்ணியிருக்கலாம், இல்லை 2 குடும்பத்துக்கும் பேசியிருக்கலாம், அந்த மேரேஜை முடிச்சு வச்சுருக்கலாம், எல்லாம் பண்ணியிருக்கலாம். ஆனால் கணவன் மனைவிக்குள்ளே அந்த கருத்து வேற்றுமை வரும்போது நீங்கள் ஒரு சைடு நீங்கள் நிற்கிறன்ற பேரில் நீங்கள் வந்து நின்னீங்கன்னா அது வந்து பார்த்திங்கன்னா இன்னும் கொஞ்சம் பிளவை தான் ஏற்படுத்தும். இப்போ அவர் சொல்கிறது என்னென்னு கேட்டிங்கன்னா, இட்லின்னு சொன்னாலே வந்து குஷ்பு தான் சொல்கிறாரு. இட்லின்னு சொன்னாலே குஷ்பு தான் சொல்கிறாரு, ஊருக்கே தெரியுமே குஷ்பு இட்லின்றது. ஆனால் நான் அந்த ட்விட்டரில் அவங்க சில செய்திகள் போட்டாங்க, தாய்மை பாதுகாக்கட்டும், வந்து உன் தாய்மை வெல்லட்டும், உனக்கு சக்தி பெருகட்டும், இதெல்லாம் அவங்க போட்டாங்க. இது அது தவறு சார். இது நான் என்ன சொல்கிறேன், நீங்கள் இதை ஃபோன் பண்ணி சொல்லுங்கள் ஆர்த்திக்கு. இது ஆர்த்தியோட உணர்ச்சியை சார் கிளறி விடுறாங்க. ஆமாம், அப்படி சார் அவங்க கிளறி விடுறாங்களோ இல்லையோ, இந்த சைடு வந்து ஒரு பாதகம் ஏற்படும்ல, ரவிமோகன் சைடில் வந்து தேவையில்லாமல் இதுவான்ல. இப்போ நான் கேட்குறேன், ஏன் குஷ்பு ஆர்த்தியை சிண்டு மூட்டி விடுறாங்க? சிண்டு மூட்டி விடுறதுன்ற சார், இதெல்லாம் வந்து நான் அதுதான் நான் உங்களுக்கு சொல்ல வரேனே. நீங்கள் முதல்ல இதை இப்போ நீங்கள் ஒரு ஆறுதல் படுத்தணும்னு நீங்கள் நினைக்கிறீங்க, இப்போ நீங்கள் பாதிக்கப்படுறீங்க சார், உங்களை ஆறுதல் படுத்தணும்னு நினைக்கிறேன்னா டைரெக்டாக உங்ககிட்ட வந்து சொல்கிறதுன்னு ஒன்று இருக்குது. அதை ட்விட்டரில் நீங்கள் பொது செய்தியாக போடும்போது நீங்கள் என்ன சொல்ல வரீங்க? நீங்கள் குஷ்புவை நான் கேட்குறேன், 2 பேரும் கணவன் மனைவிக்குள்ளே பிரச்சனை சார், 3வது நபர்கள் யாருமே தலையிடக்கூடாது, மாமியாரே தலையிடக்கூடாது, இதில் மாமியாரே தலையிடாது, இந்த சைடும் சரி அந்த சைடும் சரி, கணவன் மனைவிக்குள்ள பிரச்சனை. பொண்ணோட அம்மாவே தலையிடக்கூடாது, 3வது நபர் யாருமே தலையிடக்கூடாது சார், யாருமே. கணவன் இப்போ ரவிமோகனுக்கும் ஆர்த்திக்கும் உள்ள பிரச்சனை சார், இது அவங்க 4 சவத்துக்குள்ளே அவங்க முட்டிப்பாங்க, மோதிப்பாங்க. இப்போ அந்த 3வது நபர்கள் வந்து தலையிடும் போது எல்லா விஷயத்திலும் தலையிட்டிருப்பாங்க, எல்லா விஷயத்துலையுமே தலையிடுவாங்க. ஃபேமிலி ஃப்ரெண்ட்லாம் ஒரு லிமிட் தூரமாக இருக்கணும். நீங்கள் ரொம்ப கொண்டு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஹாலில் உட்கார வச்சிங்க, அதை தாண்டி பெட்ரூமில் விட்டிங்கன்னா குடும்பம் கெட்டு போயிடும். எனக்கு தெரிஞ்சு குடும்பம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 3 சொல்கிறாரு, 6-7 இருக்கும், ஒரு தவறாக சொல்கிறாரு. யார்? குஷ்பு 6-7 குடும்பத்தை பிரிச்சுட்டாங்க. ஆமாம், இருக்கலாம், கணக்கு லிஸ்ட்டில் எடுத்திங்கன்னா வரும். அது ஜெயம் ரவி 3 குடும்பம், அவர் 3 குடும்பம் எந்த குடும்பம் சொன்னதான் நான் சொல்ல முடியும், மீதி 3 குடும்பத்தை சொல்ல முடியும். அப்போ நீங்கள் 6-7 குடும்பம்ன்றீங்க. அதைத்தான் சார் நானும் சொல்கிறேன். இல்லை குஷ்பு ஏன் கணக்கு இல்லையா? சார் இப்போ வேலையே இல்லை, அவங்க ஏன் 6-7 குடும்பத்தை பிரிக்கணும்? அதை தான் சார் நான் சொல்கிறேன். பெரிய அரசியல்வாதியாக நீங்கள் மாறி போயிருக்கு. அதெல்லாம் பெரிய அரசியல் குஷ்பு மீது அபாண்டமாக பழி போடுங்க. யாருக்குறைய நீங்கள் பயங்கரமாக குஷ்புக்கு வந்து ஒரு ஸ்போக்ஸ் பர்சன் மாதிரி ஆகிட்டீங்க. நான் சொல்கிறது கேளுங்க, இவர் ரவிமோகன் சொல்கிறாரு 3 குடும்பத்தை வந்து கெட்டுருக்காங்கன்னு சொல்கிறாருல, அந்த 3 குடும்பத்தை அவர் லிஸ்ட்டு யாருன்னு சொன்னால் தான் சார் நம்மக்கிட்ட இருக்கிற 3 குடும்பத்தை கொடுக்க முடியும். சார் நீங்கள் சொல்லுங்கள், குஷ்பு யார் அப்படி பிரிச்சாங்க? நான் சார் குற்றச்சாட்டு இதே பாருங்க, நல்லா தெரியும் சார், இதுக்கெல்லாம் தனியாக வெளிச்சம்லாம் தேவையில்லை சார், இது ஊருக்கே தெரியும். குஷ்பு பற்றி சொன்னால் வந்து பார்த்தீங்கன்னா ஊர் உலகத்துக்கே தெரியும். நீங்கள் என்ன புதுசாக கேட்டுருக்கீங்க சார்? இந்த விஷயத்தில் ரவிமோகன் சொல்கிறது சரி, இந்த இடத்துல வந்து ரவிமோகன் சொல்றது அத்தனை நியாயப்படுத்த முடியாது. ஒரு அரசியல்வாதி சார், இருக்கட்டும் சார், பொதுமக்களுக்கு இருக்கட்டும், பெண்களுக்கு மாடல் கண்ணகின்னு சொல்லிட்டு போங்க, ஸ்ட்ரைட்டா கண்ணகி போதுமா? ஏன் சார் பின்ன நீங்க தானே பின்ன கண்ணகின்னு சொல்லிட்டு போங்க சார். அவங்க அரசியலுக்குள்ள வந்ததுக்கு அப்புறம் அரசியல் பெண்களுக்கு வழிகாட்டியா இந்த மாதிரி வந்தா இது மாதிரியான ஆட்கள் வந்தா அரசியல் நாசமானதுக்கு காரணமே. ஏன் இப்படி சார் நான் திருப்பி நான் உங்களுக்கு சொல்றேன்ல, அவர் சொன்னதில் ஒரு விஷயத்தில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஒரு விஷயம் வந்து அவர் சொன்னதில் பல விஷயங்கள் வந்து உடன்பாடு இல்லை எனக்கு. ஆனால் இந்த விஷயத்தில் நான் மீண்டும் உங்களுக்கு சொல்கிறேன், குஷ்பு விஷயத்தில் பொதுவாக நான் சொல்கிறேன், கணவன் மனைவி அந்த பிரச்சனையில் 3வது நபர்கள் தலையிடக்கூடாது. அந்த 3வது நபர்கள் யார் வேணால் வச்சுங்க. இப்போ நேற்றைய தினம் கூட பேசும்போது ஒருத்தர் என்கிட்ட கேட்டாங்க, மீடியாவில் ஒரு கேள்வி கேட்டாங்க, சார் இந்த கேள்விக்கு நீங்கள் தைரியமாக பதில் சொல்லுவீங்களா? சொல்லுவேனே அப்படின்னு கேட்டேன். இது மாதிரி முதலமைச்சர் வந்து விஜய் வந்து அவர் பதவியேற்ற அன்றைக்கி அவங்களுடைய மகன் வந்து இனிஷியல் எடுத்துட்டாரு, இனிஷியல் எடுத்துகிட்டு அவங்க அம்மா இனிஷியல் போட்டுக்கிட்டாரு அப்படின்னு சொன்னேன். சரி அதுக்கு அப்படின்னு கேட்டேன். இல்லை அதை பற்றி என்ன நினைக்கிறீங்க? ஏங்க இதெல்லாம் ஒரு கேள்வி, ஏங்க இது ஒரு கேள்வியே, இது வந்தால் சின்ன பையன் ஏதோ வந்து விடலை பண்ணுறான், இது ஒரு கேள்வின்னு கேட்டுட்ருக்கீங்க. இப்போ இனிஷியல் எடுத்துட்டா அப்பா இல்லைன்னா ஆகிடுமா? இனிஷியல்னா அப்பா இல்லைன்னா ஆகிடுமா சார்? நான் கேட்குறேன். உடம்பு ஒரு ரத்தம் என்ன பண்ணுவீங்க?
அந்த ரத்தத்தெல்லாம் எடுத்துகிட்டு வேறு புதுசாக ஒரு ரத்தத்தை விடுவீங்களா? ஏன்னா முட்டாள்தனமாக இருக்குங்க. இதெல்லாம் இந்த இனிஷியல் எடுத்துட்டாங்க, அது எடுத்தாங்க, இதெல்லாம் வந்து ஒரு இதுவே கிடையாது. அப்பா என்றைக்கும் அப்பா தான். இதெல்லாம் வந்து குடும்பத்துக்குள்ளே ஏற்படுற மனக்குழப்பங்கள். இதில் வந்து தேவையில்லாமல் இப்போ என்ன இந்த பிரச்சனை என்னன்னு கேட்டிங்கன்னா, அங்கே விஜய்க்கும் சங்கீதாவுக்கும் நடக்கிற பிரச்சனை. ஜேசன் சஞ்சய் 3வது மனிதர். கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் கேட்குறது. பையன் தானே சார், பையனா சார், பையனா வந்து அம்மா நீங்கள் ஒத்துக்காது போங்க சார். நான் என்னுடைய பார்வையை புரிஞ்சுங்க சார். நீங்கள் இங்கே நல்லா புரிஞ்சுங்க. அம்மாவா இருந்து பாருங்க, வீட்டு பசங்க, அதாவது பிள்ளைங்க, நீங்கள் சைடோ அப்பா ஒன்று சொல்லுவா உங்களுக்கு, கஷ்டமாக இருக்கும். நான் படான்னு பேசிடுவோம், அப்புறம் நான் வேற லெவலில் பேசுவேன். ஒன்று நல்லா புரிஞ்சுங்க, ஒன்று நல்லா புரிஞ்சுங்க. முதல் கணவன் மனைவி, அதுக்கு பிறகு தான் பிள்ளைகளை பிறக்கிறாங்க. ஒத்துக்கிறேன். அந்த கணவன் மனைவிக்குள்ள பிரச்சனை, நீ அம்மாவுக்கு நீ சப்போர்ட்டாக இருக்கலாம், பிரச்சனையே கிடையாது. அம்மாவுக்கு நீ ஆறுதலாக இருந்துக்கலாம். ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா அந்த பஞ்சாயத்துக்குள்ளே நீங்கள் வர முடியாது. அம்மாவுக்கு ஆதரவாக இருக்குங்க. இது நான் வந்து அம்மாவுக்கு துணையாக இருக்கிறேன். அம்மா வந்து பொருளாதாரம் இல்லாமல் கஷ்டப்படுறாங்க, நான் சம்பாரிச்சு தரேன். அம்மா வந்து பார்த்தீங்கன்னா வந்து சேலை இல்லாமல் இருக்கிறாங்க, நான் சேலை வாங்கி தரேன். அம்மா வீடு இல்லாமல் இருக்கேன், நான் வீடு வாங்கி தரேன். அம்மாவுக்கு ஆதரவாக இருக்கிறது வேற. ஆனால் அந்த பஞ்சாயத்தில் வந்து உள்ள நுழைஞ்சி வந்து பார்த்தீங்கன்னா கரெக்ட் யாராக இருந்தாலும் சொல்கிறேன் நான். குஷ்பு பண்ண தப்பு. ஓகே, குஷ்பு அவர் பேசுறது கரெக்டு. ரவிமோகன் அந்த இடத்துல பேசுறது கரெக்டு. குஷ்புவோ ராதிகாவோ இவங்களுக்கு என்ன தகுதி இருக்குது நான் கேட்குறேன். ஏன் ராதிகாவை? ஆமாம், இவங்களாம் நீங்களாம் ஏற்கனவே பல விவாகரத்து பண்ணவங்க தானே நீங்கள். இப்போ அவர் நான் புதுசாக பண்ணுறாங்க. அப்போ அவங்க 38 வந்து விவாகரத்து பண்ணவங்க தானே நீங்களாம். அப்புறம் தப்பு சார், இந்த புரிஞ்சுக்கலாம். இப்போ இந்த இடத்துல நீங்கள் சேர்த்து வைக்க ட்ரை பண்ணணும். சேர்த்து வைக்க ட்ரை பண்ணணுன்னா யாருக்குமே தெரியாத மீடியேஷன் வேலை பார்க்கணும். ஒரு சேர்த்து வைக்கிறதுனா எப்படின்னு கேட்டிங்கன்னா, 2 தரப்பில் சேர்த்து வைக்கிறதுனா, கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ஒரு சிறுகதை எழுதினேன். ஒரு சிறுகதை தான். அந்த சிறுகதையில் எழுதினேன். ஒரு கணவன் மனைவி பிரிஞ்சு போயிடுறாங்க. ஒரு உணர்ச்சி வசப்பட்டு சண்டை போட்டு கல்யாணம் ஆகி வந்து ஒரு 8 மாதத்துக்குள்ளே பிரிஞ்சிடுறாங்க. அவங்கள எப்படி சேர்த்து வைக்கிறாங்கன்றது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கதை எழுதினேன். அந்த கதை வந்து பார்த்தீங்கன்னா லட்சக்கணக்கான பேர் பார்த்தாங்க. எப்படி சேர்த்து வைக்கிறாங்கன்றது தான் அங்கே ஒரு சூட்சமாக இருக்குது. அது மாதிரி பார்த்தீங்கன்னா தெரியாமல் சேர்த்து வைக்கிறது, அவங்களே தெரியக்கூடாது. அவங்க எப்படி சேர்றாங்கன்றது அவங்களுக்கே தெரியக்கூடாது. அந்த அளவுக்கு நான் வந்து அந்த கதையில் ஒரு நுட்பமாக வச்சுருந்தேன். சரிங்களா? கணவன் மனைவிக்கே தெரியக்கூடாது அது எப்படி சேர்த்து வைக்கிறாங்க அவங்களன்ட்டு. நீங்கள் ஒரு ட்விட்டரில் போட்டு நீங்கள் உசுப்பேத்தி விட்டுருப்பீங்களா? நான் கேட்குறேன். 1000 இருக்கட்டும் சார், பிரச்சனை. எண்ணெய் ஊற்றல, குருடாயில் தூக்கி ஊற்றுனாங்க. என்னன்னு பேசிட்டு அது காட்டுத்தனமாக பற்றிக்கிட்டே. ஆமாம், இப்போ அவர் இவ்வளோ எமோஷனல் ஆகிறதுக்கு காரணம் என்ன? எல்லாம் தானே சேருது, எல்லாம் தானே சார் சேருது. நான் இப்படி கேட்குறேன், ஜெயம் ரவியும் ஆர்த்தியும் பிரியறதுல குஷ்புக்கு என்ன லாபம் சார்? லாபம்னு சார் பார்க்கக்கூடாது சார் இந்த விஷயத்தில். நீங்கள் சப்போர்ட் பண்ண லாபம் கிடையாது சார். லாபம் இருக்கோ இல்லையோ, இப்போ நான் கேட்குறேன் முதலுக்கு லாபத்தெல்லாம் கேட்குறீங்களா? ஒரே வார்த்தை கேட்குறேன், உங்களுக்கு என்ன தகுதி இருக்குன்னு கேட்குறேன். குஷ்பு என்ன தகுதி இருக்குது இதில் ஒப்பீனியன் சொல்கிறதுக்கு? கணவன் மனைவி 2 பேரும் டைவர்ஸ் ஆகிறாங்க சார், ஏதோ ஒரு விஷயத்துக்கு ஆகிறாங்க சார். நீங்கள் யாரை வேணால் ப்ளேம் பண்ணிங்க சார். அவங்க 2 பேரும் நீங்கள் உள்ள நுழைஞ்சி நீங்கள் வந்து பஞ்சாயத்து பண்ணுறதுக்கு உங்களுக்கு தகுதி இருக்கான்னு கேட்குறேன். நீங்கள் அதை சொல்லுங்கள் முதல்ல. பாருங்க சார், ஒரு விஷயம் இதெல்லாம் கண்டிக்க மாட்டாரா? எது சார்? சுந்தர் சி இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அவர் வந்து கண்டிக்கிற இடத்துல சார் அவர் இருக்கிறாரு. நீங்கள் என்ன சார், நீங்கள் கணவர் தான் சார். கணவர் தான் சார். கணவர் இப்போ நிறைய பேர் கணவராக இருக்கிறதுன்னு ஒன்று இருக்குது, கணவராக வேலை செய்கிறதுன்னு ஒன்று இருக்குது, கணவராக வாழ்ந்துட்டு இருக்கிறதுன்னு ஒன்று இருக்குது சார், கணவராக வேலை செய்கிறதுன்னு ஒன்று இருக்குது. புரியுதா சார்? சொல்லுங்கள்ல, ஒர்க்கிங் பார்ட்னர் சொல்கிறாங்களா? அதுக்கு என்ன மீனிங் நீங்கள் சொல்லுங்கள். இல்லை, ஏதோ ஒன்று சொல்கிறீங்க. இல்லை, ஏதோ ஒன்று சார். ஒர்க்கிங் பார்ட்னர்னா என்ன நீங்கள் சொல்லுங்கள் சார். பார்ட்னர்னா என்ன, ஒர்க்கிங் பார்ட்னர்னா என்ன? பார்ட்னர்னா எல்லாத்துலேயும் பங்கு, ஒர்க்கிங் பார்ட்னர்னா வேலையில் மட்டும் பங்கு. அதே மாதிரி பார்த்தீங்கன்னாக்கா கணவராக வாழறதுனா வந்து பார்த்தீங்கன்னா கணவராக வந்து பார்த்தீங்கன்னா இணைந்து அவங்களுடைய வாழ்க்கையில் நல்லது கெட்டது போனது அத்தனையும் சேர்ந்து நோக்கிறது ஒன்று இருக்குது. புரியுதா? கணவராக வேலை செய்கிறதுன்னு கேட்டோன்னா அந்த கணவருக்குள்ள உள்ள அந்த வேலைகள் மட்டும் வந்து செஞ்சிருது. இதுக்கு மேலே தேவையில்லைன்னு நினைக்கிறேன். ஸோ இதுதான் என்னை பொறுத்த வரைக்கும் நான் சொல்கிறேன். ரவிமோகனுடைய பல வந்து குற்றச்சாட்டுகளை நான் வந்து உண்மையாக என்னால் ஏற்றுக்க முடியல. அவருடைய எமோஷன்ஸை புரிஞ்சிக்க முடியுது. சரிங்களா? நான் அது இல்லை சொல்ல. ரெண்டாவது, அவங்க குடும்பத்துக்குள்ளே எல்லாம் என்னென்ன நடந்தது எல்லாமே நமக்கு தெரியாத போது வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து பேசிட முடியும். ஆனால் ஒரு விஷயத்தை நான் வந்து வன்மையாக கண்டிக்கிறது என்னன்னு கேட்டிங்கன்னா, என்ன இருந்தாலும் உங்கள் மனைவியை வந்து ஒருத்தர் வந்து கால் கேள்னு சொல்லி வந்து அதை போடுறத வந்து இன்றைக்கி அதை பேசியிருக்கணும். அது ஒரு தவறு, அதை செஞ்சுருக்கக்கூடாது. ஒரு கால் கேள்னு சொல்லிட்டு நீங்கள் எப்படி வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் பதிவு பண்ணிங்க. ஒரு விபச்சாரின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து பதிவு பண்ணுறது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நெருக்கமான பெண்ணை பண்ணியிருந்தால் கூட அது தப்பு தான். அது உங்களுக்கு நெருக்கமான பெண்ணை பண்ணியிருந்தால் கூட அது தப்பு தான். அது கால் கேள்னு சொல்லிட்டு எப்படி பதிவு பண்ணிங்க நீங்கள்? அது அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா மனசில் எந்த அளவுக்கு கொந்தளிப்பாக இருக்கும், பிள்ளைகள் மனசு என்ன ஆகும்? நான் கேட்குறேன், ரவிமோகன் நேரடியாக கேட்குறேன். கால் கேள்னு ஒரு பதிவு பண்ணுறாங்க, அதை நீங்கள் கண்டுக்காமல் போகிறீங்க. அப்போ அந்த பிள்ளைகள் என்ன நினைப்பாங்க? அவர் சொந்த பிள்ளைகள் என்ன நினைப்பாங்க? அம்மா கால் கேளா நினைப்பாங்கல்ல? அதெல்லாம் ஏற்றுக்க முடியாது.
நீங்கள் இதை சொல்கிறீங்களா? இன்னொருத்தர் வந்து குஷ்பு வந்து அதை வந்து உள்ள ஆனால் நான் 2-3 ட்விட்டு பார்த்தேன். இதெல்லாம் ரொம்ப தப்பான விஷயம். நீங்கள் ஒன்று நேரடியாக போய் சப்போர்ட் பண்ணுங்கள், டைரெக்டாக போயிட்டு வந்து அம்மா ஆர்த்தின்னு சொல்லி அழாதம்மான்னு சொல்லி கண்ணை தொடங்க எல்லாம் நீங்கள் பண்ணுங்கள். ஆனால் குடும்பத்தில் வந்து பார்த்தீங்கன்னா கணவன் மனைக்குள்ளே இருக்கிறது அந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நான் கேட்குறேன், இப்போது எடப்பாடியோட அந்த கட்சி வந்து அதிமுக கட்சி 2ஆக உடைஞ்சிருச்சு. உள்ளபடியாக வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஒன்று முன்னாள் முதலமைச்சர் அந்த கட்சியோட தலைவர் அந்த பொதுச்செயலாளர் முறையில் வந்து விஜய் அவரை சந்திச்சிருக்கணும். அவரை சந்திக்கலை, ஓகே, நோ ப்ராப்ளம், சந்திக்க வேண்டாம் நீங்கள். ஆனால் எதிரணியில் ஒன்று உடச்சிட்டு போய் நாங்கள் நிற்கிறாங்க பாருங்க, அவங்கள போய் சந்திச்சார் பார்த்தீங்களா? அப்போ என்ன ஆகுது? இந்த பிளவுக்கு காரணம் யார் தெரியுமாங்க? இது விஜய் தாங்க காரணம். இந்த பிளவுக்கு காரணமே அவர் தாங்க. விஜய் தான் காரணம். ஆமாம் சார், அதுதான் சார். இப்போ இதே நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா அந்த இந்த இடத்துல போயிட்டு நீங்கள் டைரெக்டாக போயிட்டு வந்து எடப்பாடி பழனிசாமினா அது பிரச்சனை வராது. ஏன்னு கேட்டால் அவர் கட்சியின் பொதுச்செயலாளர் அடிப்படையில் அவர் வந்து ஒரு முன்னாள் முதலமைச்சர் அடிப்படையில் அவர் சந்திச்சார்னு ஆகிடும். ஆனால் பிளவுபட்ட அணியை போய் சந்திக்கிறாரு, அப்போ என்ன ஆகும்? இப்போ நான் இதே குஷ்பு கூட நான் என்ன செஞ்சுருக்கலாம், ஒரு நாள் நீங்கள் போய் தாராளமாக போய் வந்து ஜெயம் ரவியை சந்திச்சுட்டோம், அதுக்கப்புறம் நேராக அந்த பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா ஆர்த்தியை நீங்கள் சந்தித்து பேசியிருக்கலாம். இதுதான் மீடியேஷன்றது. ஆனால் ஒரு பக்கம் போய் நின்றுக்கிட்டு அங்கேருந்து நீங்கள் என்ன சொல்கிறீங்க, ஒரு வார்த்தை என்னன்னு கேட்டிங்கன்னா, உன் சக்தி பெருகட்டும், உன் தாய்மை வெல்லட்டும். இதெல்லாம் இந்த கண்ணகி கதை பேசுனாங்க பாருங்க இந்த ஸ்டேஜில், அது கிடையாது. அரசியல் மேலே கிடையாது. இது குடும்பம், இது குடும்பம். இது ஒரு குடும்பத்தில் போயிட்டு நீங்கள் போயிட்டு இந்த மாதிரியான ஒரு கருத்தை நீங்கள் சொல்லும்போது அது எந்த மாதிரியான வந்து பேக் ஃபயர் ஆகுன்னு பாருங்கள். இப்போ ஒரு புலம்பும் போது கிட்டத்தட்ட புலம்பலாக தான் நான் பார்க்குறேன் ரவிமோகனை பொறுத்த வரைக்கும். அப்போ அது பெரிய எமோஷனாக வந்து பார்த்தீங்கன்னா எந்த காட்சி சொல்கிறாரு, ஒரு நடிகை வந்து எங்கள் குடும்பத்தில் பூந்தார வந்து இப்போ தான் வெடித்து பேச ஆரம்பிக்கிறாரு. அப்போ இன்னும் எவ்வளோ தகவல் வரும் இன்னும் பேசுனா? இப்போ அந்த சைடில் வந்து இப்போ வந்து ஆர்த்தி பேசுனாலும் என்ன ஆகும்? அப்போது இந்த இடத்துல வந்து என்ன பிரச்சனை நடந்திருக்கு, கணவன் மனைவிக்குள்ள பிரச்சனை. இதை 3வது மனிதர்கள் வந்தால் தான் பிரச்சனையே. சில நேரங்களில் லவ் அஃபேர் வரும் சார், புரியுதா சொல்கிறது? அது காரணம்னு கேட்டிங்கன்னா பல குடும்பங்களில் வந்து பார்த்திங்கன்னா பொண்டாட்டி பிள்ளைகள் அதாவது பிள்ளைகள் வந்து குடும்பம் பெருசாகிடுச்சு, பிள்ளைகள் ஆகிட்டாங்கன்னா பெரும்பாலும் கணவர்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒன்லி வெஜிடேரியன் தான் கிடைக்குது, பியூர் வெஜிடேரியன் தான் கிடைக்குது. அது சம்டைம் வந்து நான்வெஜ் ஆசைப்படும் போது அப்போ இந்த மாதிரியான வந்து வெளியில் போய் ஹோட்டலில் போய் சாப்பிடும்போது இந்த மாதிரி சிக்கல்லாம் வரும். என்னமோ சொல்கிறீங்க, ஏதோ இதுவரை சிக்கல் வரும். அப்போ கொஞ்ச நாள் எவ்வளோ நாளைக்கு பார்த்தீங்கன்னா 2 நாள் 3 நாள் இதே சிக்கன் சாப்பிட்டா அதுக்கப்புறம் என்ன கேட்டால் வயிறெல்லாம் எரிய ஆரம்பிச்சிடுச்சுன்னு சொல்லிட்டு மறுபடியும் வந்து தயிர் சாதத்துக்கு வந்துடுவான். கொஞ்சம் காலம் ஆகும் சார். இன்னைக்கு காலம் அப்படி இருக்கு. அது வரைக்கும் நீங்கள் அமைதியாக இருந்தால் தானே. நீங்கள் தான் எண்ணெயும் ஊற்றிட்டு கிடக்குங்க மாற்றி மாற்றி. சார் இங்கே நல்லா புரிஞ்சுங்க, அப்பாவுக்கு உடம்பு சரியில்லை சார். இப்போ அப்பாவுக்கு உடம்பு சரியில்லை, அப்பாவை போய் பார்க்கணும். இங்கே நல்லா குடும்பங்கள் பிளவுபட்டது தான் 3வது நபர் வரதுக்கு காரணம். நல்லா புரிஞ்சுங்க, 2 குடும்பங்கள் பிளவுபட்டிருக்கு. எந்த குடும்பங்கள்? ரவிமோகன் குடும்பமும் ஆர்த்தி குடும்பமும் குடும்பத்தில் பிளவாயிடுச்சு. ஃபஸ்ட்டு புரிஞ்சுங்க, முதல்ல நம்ம புரிஞ்சுக்கிறது அதுதான். இந்த சைடில் ஒரு பணக்கார குடும்பம், இந்த சைடில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு என்ன அப்பர் மிடில் கிளாஸ் சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி ஒரு குடும்பம். சரிங்களா? இந்த குடும்பத்துக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா பிளவு, குடும்பங்கள் முதல்ல பிளவாயிடுச்சு. சரி, அப்போது ஒரு பக்கம் ஏதோ ஒரு பக்கத்தில் இவர் இருந்திருக்கிறாரு, அந்த மாதிரி இருந்திருக்கக்கூடாது. மனைவியை கூப்பிட்டு தனியாக வந்துட்டு தனியாக குடும்பம் நடத்தியிருக்கணும், அதுதான் செஞ்சுருக்கணும்னு வச்சுக்கலாம். ஆனால் இவர் வந்து பார்த்திங்கன்னா அவங்க கூட சேர்ந்துருந்தார், அது இவர் செய்த தவறு. நமக்கு வெளிப்படையாக தெரிகிறது தான் நம்ம சொல்கிறோம். அப்போ அது தாண்டி பார்த்தீங்கன்னா எப்போவுமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு 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 கல்யாணம் பண்ண வீட்டில் போயிட்டு ஒருத்தன் போய் இருந்தான்னா அங்கே எப்போயுமே மரியாதை வந்து குறையாது. சேரன் படம் ஒன்று இருக்குது, நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா தெரியும். அது என்ன படம் ஞாபகம் டக்குன்னு என்ன முகத்திலே சொல்ல மாட்டாங்க, முகத்திலே காரி துப்புவாங்க. ஆமாம், அது அந்த மாதிரி இருக்கும். அதை நீங்கள் போய் பார்த்துங்க அந்த படத்தை. இதெல்லாம் இவர் உணர்ந்துருக்கணும். இன்றைக்கி இவ்வளோ பேசுகிறவர் இதெல்லாம் உணர்ந்துருக்கணும். நீ உன் மனைவியை தனியாக கூப்பிட்டு, நீ ஒரு நடிகன், நீ கோடிக்கணக்கில் சம்பளம் வாங்குற, நீ உன் மனைவியை தனியாக கூப்பிட்டு வந்திருக்க வேண்டியது தானே. அன்றைக்கி அவங்க வரலன்னு சொன்னால் அன்றைக்கி நீ டைவர்ஸ் பண்ணியிருந்தா கூட பரவாயில்ல. ஆனால் நீ அன்றைக்கெல்லாம் பண்ணவே இல்லை. அதுக்கப்புறம் உனக்கு வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஒரு கட்டத்தில் இன்னொரு ஒரு துணை எங்கேயோ இருந்து ஒருத்தர் தோல் மேலே கை வைக்கிறாங்கன்னு அப்போ வந்த பிறகு தான் அப்போ தான் இந்த கதையெல்லாம் வருது. ஆனால் 3 மாதத்துக்கு முன்னாடி என்ன சொன்னேன், எங்கள் மாமியார் சாம்பார் வச்சாங்கன்னா நீங்கள் அப்படியே வந்து வீட்டில் வந்து தங்கிடுவீங்க. இது சொன்ன நபர் தானே. இப்படி நான் வந்து பார்த்தீங்கன்னா எங்கள் மாமியார் கைப்பக்கம் சாப்பாடு அப்படி மாமியாருடைய சாப்பாடு அப்படி புகழ்ந்தேன், பார்த்துட்டு தானே இருந்தோம் நம்ம. அப்போ அதெல்லாம் நாங்கள் டெலீட் பண்ணிட்டோமா? அன்றைக்கி இதே ஊடகம் தான், இந்த சைபர் புல்லிங் பண்ண ஊடகம் தான் அதையும் பதிவு பண்ணுச்சு. மாமியார் சாம்பார் நல்லா இருக்குன்னு சொன்னல, அதையும் இந்த ஊடகம் தான் வந்து பதிவு பண்ணுச்சு. ஊடகங்கள் மேலே கை வைக்கக்கூடாது யாருமே சொல்கிறேன். இந்த ஊடகம் நானும் பார்க்குறேன், கெனிஷா பேசுகிறதையும் பார்க்குறேன், இவன் ரவிமோகன் பேசுகிறதையும் பார்க்குறேன். ஊடகங்களை நீங்கள் குறை சொல்லாதீங்க. உங்களுடைய வீட்டில் நீங்கள் 4 சவத்துக்குள்ளே நீங்கள் வச்சுங்க சார். ஊடகங்கள் எப்போவுமே உண்மையை தான் சார் பேசுவோம், பொய்யே பேசாது. நீங்கள் இங்கே எல்லாரையும் நீங்கள் முட்டாளாக்க முடியாது. இந்த ஊடகத்தில் ஒரு செய்தி நீங்கள் வெளியிடுறீங்க,
நீங்கள் வெளியிடும் போது வந்து பார்த்தீங்கன்னா அதை வந்திருக்க கமெண்ட்டை பாருங்கள். இன்றைக்கி கெனிஷா வந்து ஒரு ஊடகத்தில் ஒன்று பேசுகிறாங்க, அங்கே கமெண்ட்டை வந்து பாருங்கள். கமெண்ட்டில் வந்துருக்கிற அத்தனை பேரும் நீதிபதி ஆகிட்டான். உண்மையா இல்லையா? ஊடகம் ஒரு கருத்து, நீங்கள் போடுற எந்த கருத்தும் சொல்ல ஊடகம் அப்படியே யாரும் கிரியேட் பண்ணல. அந்த அம்மா என்ன பேசுனாங்களோ அப்படியே பதிவேற்றம் பண்ணியிருக்கான். முன்னாடி ஒரு லைன் பின்னாடி ஒரு லைன் கிடையாது, அப்படியே போட்டிருக்கிறான். அதில் கமெண்ட் என்ன வருதுன்னு பாருங்கள். 1000 பேர் கமெண்ட் பண்ணியிருக்கான். 999 பேர் வந்து பார்த்தீங்கன்னா வந்து எதிர்த்து பதிவு பண்ணாங்க, அகேன்ஸ்டாக வந்து பதிவு பண்ணியிருக்கான். இதை புரிஞ்சுக்க வேணாமா? ரவிமோகன் தெளிந்த வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அறிவாளினா இதை புரிஞ்சுக்கணும். இது நான் பேசுகிறதோ இல்லை வந்து வேற ஒரு செலிபிரிட்டி பேசுகிறதோ கிடையாது. அந்தம்மா பேசுகிறாங்க. யார் ரொம்ப மரியாதையாக பேசுவோம்? யார்? கெனிஷா அம்மா வந்து கெனிஷா அம்மையார் பேசுகிறாங்க. அவங்க பேசுகிறத அத்தனையும் கேட்டுட்டு முழுமையாக கேட்டுட்டு கீழே பதிவு என்ன போடுறான்னு கேட்டிங்கன்னா, கர்மா உன்னை சும்மா விடாதுன்றான். எப்படி? ஒருத்தன் சொல்லலை, இது 100 பேர் சொல்லலை, 1000 பேர் சொல்கிறான். கர்மா உன்னை சும்மா விடாது, கர்மா உன்னை சும்மா விடாது, கர்மா உனது. அப்போ என்ன சொல்வீங்க நீங்கள்? இது சைபர் புள்ளிங்க. இது எனக்கு அதுதான் புரியல. நீங்கள் உங்களுடைய கோவத்தெல்லாம் வந்து நீங்கள் மீடியாவில் காட்டாதீங்க, தயவுசெய்து காட்டாதீங்க. எல்லாமே நியாயம் தான் பேசுவேன். இன்றைக்கி யார் குஷ்பு பக்கம் பேசுனாங்க? நான் இன்றைக்கில் என்றைக்கோ சொன்னேன். இந்த இவங்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நான் ஒரு வார்த்தை கூட முதல்ல என்ன கேட்டாங்க, இந்த எப்படிங்க இந்த செப்பரேஷன் நடந்ததுங்க? ரொம்ப சிம்பிளாக சொன்னேன். என்னென்னு சொன்னேன் கேட்டேன், இவங்களை யார் சேர்த்து வச்சு தெரியுமா அப்படின்னு கேட்டேன். யார் சார் கேட்டேன். குஷ்பு தான் சேர்த்து வச்சாங்கன்னா 2 பேரையும் வந்து அங்கே அரேஞ்சு மேரேஜ் பண்ணது, அதாவது லவ் மேரேஜை வந்து அரேஞ்சு மேரேஜை மாற்றினது யார் தெரியுமா? யாருங்க? குஷ்பு தான். அது எப்படி வழங்குன்னு கேட்டேன். குஷ்பு செய்து வச்ச கல்யாணம் எப்படி சார் விளங்கும்? ஏன் அப்படி சொல்கிறீங்க? அவங்களுக்கே விளங்கல சார். சார் அவங்க ஒரு நல்ல குடும்பம் சார், குடும்ப வாழ்க்கை நீக்கலாம் சார். அது எடுங்க சார், எல்லாத்தையும் ஆதி அந்தம்லாம் எடுத்து பாருங்கள். சும்மா பேசிகிட்டு இருக்காதிங்க, தைரியமாக பேசுங்க. நம்ம நியாயமாக பேசணும் சார். மனசாட்சி நம்ம போய் படுத்தணும். ரவிமோகனுக்கு எதிராக பேசணும்னா நம்ம நைட்டை போய் படுத்தணும், தூக்கம் வருமா? நமக்கு தூக்கம் வருமா சொல்லுங்கள்? ஆர்த்திக்கு எதிராக பேசணும் நமக்கு தூக்கம் வருமா? வராது. ஆனால் உண்மையை பேசணும். ஆர்த்திக்கு வந்து பார்த்தீங்கன்னா அப்பாவி, பலியானது அவங்க தான். எல்லாரும் ஒரு வகையில் வந்து பார்த்தோன்னா ஆதாயம் அடைஞ்சிட்டாங்க, ரவிமோகன் உட்பட. நேற்று நான் சொல்கிறேன்னு கேட்டேன், நீங்கள் ஏதோ ஒரு ஆதாயம் இருக்கா இல்லையா உங்களுக்கு? சொல்லுங்கள் சார். புரிஞ்சுக்கிறீங்க. ஏதோ ஒரு வகையில் நீங்கள் ஆதாயம் அடைஞ்சிட்டீங்க. இப்போ கூட உங்களுக்கு கோவம் என்ன? ஐயோ விட்டுட்டு போயிட்டா, அதுதான் இருக்குது. இல்லை இருந்த ஒரு ஆறுதல் கெனிஷா அவங்களும் போயிட்டா சார். இங்கே ஆறுதல் யாருக்கும் கிடையாது சார். தனியாக தான் வந்தோம், தனியாக தான் சார் போனோம். சுடுகாட்டுக்கு பிறக்கும்போது தனியாக தான் வந்தோம். தொப்புள் குடி கட் பண்ணும்போதே முடிஞ்சிச்சு. நம்ம செப்பரேஷன் அன்றைக்கே செப்பரேஷன். தொப்புள் குடி எப்போ கட் பண்ணுறாங்களா அம்மா, அன்றைக்கே முடிஞ்சிருச்சு. அதுக்கப்புறம் சுடுகாட்டுக்கு தனியாக தான் போனோம். கூடவே வரமாட்டாங்க பொண்டாட்டி பிள்ளைங்க, கூட வரமாட்டான். அவன் ஒரு இலையில் நின்று போயிட்டே இருப்பான். கடைசியில் கொண்டு போய் உள்ளே தள்ளுறான் பாருங்க. இது தனியாக தான் நம்ம எரியணும். சும்மா பேசிகிட்டு இருக்கீங்க, ரொம்ப பேசிடுவேன் நான். அதெல்லாம் இது சும்மா கத்துறதுனால எல்லாராலையும் கத்த முடியும். முதல்ல தன் மீது என்ன தவறு? இப்போ அவரே சொல்கிறாரு, நான் இன்னும் கொஞ்ச நாள் நான் க்ளீன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நான் நடிக்க வரேன்றாரு. ஃபஸ்ட்டு பாயிண்ட்டு ஒரு விஷயம் நல்லா புரிஞ்சிக்கணும். அபரிதமான ஒரு பெண் ரசிகைகள் இருந்தாங்க இவருக்கு. எப்படி ஒரு காலத்தில் வந்து முத்துராமனுக்கு எப்படியோ, எப்படி ஒரு காலத்தில் வந்து ஜெமினி கணேசனுக்கு எப்படியோ, புரியுதா சொல்கிறது? ஜெமினி கணேசனா உங்கள் பார்வை இறங்கியே போயிடும். நான் ஜெமினி கணேசன் மாதிரி கிடையாது ரவிமோகன், ஜென்டில்மேன் உண்மையிலேயே. அப்போது இந்த மாதிரி அந்த பெண் அந்த ரசிகைகள் வந்து பெருவாரியாக இருக்கிற ரசிகைகள் வந்து வச்சுருந்தவங்க. விஜய்குமாரி. ஆமாம், விஜய்குமாரி. சரி, விஜய்குமாரி. சரி, ரைட்டு, உங்கள் சந்தோஷம். இல்லை, ரசிகைகள் நிறைய இருந்தாங்க. அவங்களெல்லாம் நீங்கள் மெல்ல மெல்ல இழக்கிறீங்க. உங்கள் மேலே ஒரு அனுதாப பார்வை இப்போ கூட இருக்குது. ஆனால் நீங்கள் செய்கிற அத்தனையும் வந்து பார்த்தீங்கன்னா, ஏன்னா எல்லாமே குடும்ப பெண்கள், நல்லா புரிஞ்சிக்கணும். தற்குறிகள் கிடையாது, எல்லாமே குடும்ப பெண்கள். அப்படி இருக்கும்போது ரவிமோகன்னா வந்து ஒரு ஜென்டில்மேன், ஒரு நைஸ் மேன், அது பேருக்கு. நீங்கள் எப்போ அதை கெடுத்தீங்க? நீங்கள் மனைவி நீங்கள் டைவர்ஸ் பண்ணாலும் கூட அதை வந்து ஒரு பொருட்படுத்திருக்க மாட்டாங்க சார். நீங்கள் வந்து சொல்லியிருக்கலாம், விளக்கம் கொடுத்துருக்கலாம், இன்னென்ன காரணத்துக்காக நான் வந்து என் மனைவியை டைவர்ஸ் பண்ணுறேன்னு சொல்லிட்டு. ஆனால் இன்னொரு பெண்ணை வந்து கூப்பிட்டு வந்து வச்சுட்டு ஹீலிங் சொன்னீங்க, ஹீலிங் ட்ரீட்மெண்ட் ஆரம்பிக்கலான்னு இருக்கிறோம், ஒரு ஹாஸ்பிட்டல் ஆரம்பிக்கலான்னு இருக்கணும். நீங்கள் கடைசியில் ஹாஸ்பிட்டல் எங்கே ஆரம்பிச்சிங்க? ஒரு ப்ரொடக்ஷன் கம்பெனி ஆரம்பிச்சிங்க. இங்கே ஏவிஎம்மே காணாமல் போயிடுச்சு. ஒரு அப்பார்ட்மெண்ட்டானு போயிட்டு கட்டிகிட்டு கிடக்குறான், பார்த்துட்டு தான் இருக்கிறோம். ஏவிஎம்மே காணாமல் போயிடுச்சு சார். சொல்லுங்கள். மாடர்ன் தேட்டர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாம் அப்பார்ட்மெண்ட் ஆகிடுச்சு. மாடர்ன் தேட்டர்ஸில் தான் வந்து பார்த்தீங்கன்னா வந்து எங்களுடைய வாழ்க்கை பயணமே, என்னுடைய வாழ்க்கையில் எங்கள் அப்பாவுடைய வாழ்க்கை பயணமே மாடர்ன் தேட்டர்ஸ் தான். இன்றைக்கி மாடர்ன் தேட்டர்ஸ் வெறும் வளைவு மட்டும் தான் இருக்குது, போய் பாருங்கள் சேலம். ஸோ இந்த மாதிரி எதுக்காக இதை நான் சொல்கிறேன்னா, ப்ரொடக்ஷன் கம்பெனியில் நீங்கள் நடத்துறது சாதாரண விஷயம் கிடையாது, எவ்வளோ பெரிய விஷயம் அது. கொஞ்சம் ஏமாந்தால் மேனேஜர்லாம் குல்லா போட்டு போயிடுவாங்க, தெரியும் உங்களுக்கு. அப்போ நீங்கள் அந்த ரிஸ்க்கெல்லாம் எடுக்கிறீங்க. அண்ணனோட பெரிய வந்து ஒரு ஆசான் வேணுமா சார்? இன்றைக்கி நீங்கள் சொல்கிறீங்க, அண்ணன்லாம் சொல்கிறீங்க. நீங்கள் எப்படிப்பட்ட குடும்பம்?
பாவமாக இருந்துச்சு. உங்கள் ப்ரொடக்ஷன் கம்பெனி ஆரம்பிக்கும் போது அவங்க வந்திருந்த போது அவங்க அம்மா எல்லாருமே சொல்கிறேன், ஒரு நல்ல குடும்பத்தை பிறந்தவர்ன்றதும் பேர் இருக்குது, உங்களுக்கு இருக்குது. அம்மாவை பார்க்குறோம், அவங்க அப்பா சொல்கிறாரு, அவன் வந்து என்னை வந்து பார்க்கறதுனா தனியாக வந்து பார்க்க சொல்லுங்கன்றார். யார்? உடல்நிலை சரியில்லாமல் இருக்கிறாரு ரவிமோகன். அவர் எப்படிப்பட்ட மானஸ்தம் பாருங்கள், எப்படிப்பட்ட தகப்பம் பாருங்கள். அவர் மோகன் சொல்கிறாரு, உடல்நிலை சரியில்லை, பையன் வந்து பார்க்கணும்னு ஆசைப்படுறாரு, அவன் வந்து அந்த பொண்ணோட வர வேணாம் தனியாக வர சொல்லுங்கன்றாரு. இதெல்லாம் நீங்கள் புரிஞ்சுக்கலாம். அடுத்தவங்க உணர்வை புரிஞ்சுட்டா தான் சார் நீங்கள். நிச்சயமாக ரவிமோகன் பொறுத்த வரைக்கும் அப்பாவுடைய உணர்வு என்ன புரிஞ்சுங்க, அம்மாவுடைய உணர்வு புரிஞ்சுங்க. நான் என்றைக்கோ சொன்னேன், என்னென்னு கேட்டேன்னா, ரவிமோகன் வந்து பிள்ளைகள் மேலே பயங்கரமான பாசம் உள்ளவர். சான்ஸே கிடையாது. ஏதாவது ஒரு நாள் எப்படியாவது ஒரு பிரேக்கப் நடக்கும், அது கண்டிப்பாக அவர் பிள்ளைகளோட சேருவார். பொண்டாட்டியோட சேருவாரான்னு எனக்கு தெரியாதுன்ட்டேன். எது பொண்டாட்டியோட சேருவாரா, மாமனாரோட சேருவாரா, மாமியாரோட சேருவாரான்னு எனக்கு தெரியாது. ஆனால் பிள்ளைகளோட சேருவார்னு நான் சொன்னேன். அவ்வளோ வந்து பாசம் உள்ளவர் அவர். ஆனால் இன்றைக்கி இன்றைக்கி புலம்புறார் பார்த்தீங்களா? சின்ன பையன்கிட்ட நான் செஸ்ஸில் நான் தோப்பேன், எல்லா பிள்ளைங்க எல்லா அப்பனும் அதான் செய்வான். பிள்ளைகிட்ட வந்து எந்த போட்டியில் இருந்தாலும் கேட்டால் தோக்கிற மாதிரி நடிப்பான். இப்போ புரியுதுங்களா? இங்கே வந்து எல்லாம் தோற்று போயிடும். அதாவது நல்ல உறவு நிற்கும், கள்ள உறவு நிற்காது. நல்ல உறவு என்ன ஆனாலும் சரி அது நிற்கும், ஆனால் கள்ள உறவு நிற்காது. நான் யாரையும் இந்த இடத்துல குறை சொல்கிறேன் சார். இன்றைக்கி எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ நான் கேட்குறேன் சார், எப்போவுமே நீங்கள் பாருங்கள் சார், தலைவலி இருக்கும்போது அமிர்தாஞ்சனை தேய்ச்சிக்கிறேன் சார், இல்லையா சார்? தலைவலி இருக்கும்போது அமிர்தாஞ்சன் தேய்ச்சோம், தலைவலி போயிடுச்சா தேய்க்க மாட்டோம், அவ்வளோதானே சார்? அதானே ட்ரீட்மெண்ட்டுன்றது. என்ன சார், நம்ம எப்போ பெயின் இருக்குதோ அந்த பெயின் கில்லரை போட்டுப்போம். பெயின் முடிஞ்சிச்சு, வலியே இல்லை, அப்போவும் நம்ம போடுவோமா? இந்த மாத்திரைக்கு நம்ம நன்றி சொல்லணும்ப்பா, மறக்கக்கூடாதுப்பா. இந்த மாத்திரை தான்ப்பா நமக்கு வந்து வலி நிவாரணமாக இருந்துச்சு, இந்த மாத்திரை நம்ம டெய்லி சாப்பிட்ணும்பா அப்படின்னு டெய்லி சாப்பிடுவீங்களா நீங்கள்? நான் கேட்குறேன். அந்த மாதிரி தான் இதுவும். ஒரு தேவை இருந்தது, அந்த தேவையை பூர்த்தி ஆச்சுன்னா விட்டுருங்க. நிரந்தரமான வந்து வாழ்க்கைக்கு வரணும். இங்கே பிள்ளைகளோட எதிர்காலம் உங்கள் வாழ்க்கையே நினச்சிருக்கீங்க நீங்கள். இங்கே பிரச்சனையாக தான் பல பேருக்கு. இது என் வாழ்க்கை என் வாழ்க்கை என் வாழ்க்கை என் வாழ்க்கை. இங்கே உங்கள் வாழ்க்கை கிடையாது, இங்கே ஆர்த்தி வாழ்க்கையும் கிடையாது, ரவிமோகன் வாழ்க்கையும் கிடையாது. பிள்ளைகளோட வாழ்க்கை இருக்கா இல்லையா? அவனுக்கு கனவு இருக்கா இல்லையா? அவன் நாளைக்கு படித்து முன்னேறி பெரிய வந்து பார்த்தீங்கன்னா வந்து அப்பனை மாதிரி பெரிய நடிகன் ஆகணும்னு ஆசை இருக்குமா இருக்காதா? அப்போ அந்த ஆசைக்கு நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க சொல்லுங்கள்? எல்லா வகையிலையும் அப்பாவை பின்பற்றணும்னு நினைப்பான், இல்லையா சார்? ஸோ இதெல்லாம் வந்து ரவிமோகன் வந்து எமோஷனல் ஆகிறத விட்டுட்டு நல்லா திரும்ப திரும்ப ஒரு வார்த்தை சொல்கிறேன், நல்லா புரிஞ்சுங்க. எல்லாருக்கும் உங்களுக்கு எல்லாருக்கும் சொல்கிறேன் கேட்டிங்கன்னா, எனக்கும் சேர்த்து இந்த வார்த்தை, எமோஷன் ஆனீங்கன்னா தப்பு போய்ங்க. எமோஷனலை விட்டுருங்க. எமோஷனல் ஆகி அந்த அந்த உணர்ச்சி வசப்பட்டு அந்த கொந்தளிக்கிறீங்க பார்த்தீங்களா, அதை விட்டுருங்க. அமைதியாக உட்காந்து தீர்க்கமாக உட்காந்து விட்டத்தை பார்த்து யோசிங்க. நாம் என்ன தப்பு பண்ணுறத முதல்ல யோசிக்கணும். நீங்கள் அடுத்தவங்க தப்புக்கெல்லாம் நீங்கள் போகாதீங்க. ஃபஸ்ட்டு நாம் என்னெல்லாம் தப்பு பண்ணோம் அதை நம்ம யோசிங்க. அதை எப்படி நம்ம சரி பண்ணுறது, அதை பண்ணாலே முடிஞ்சிருச்சு. இங்கே நீங்கள் யாரையும் குறை சொல்ல முடியாது. ஊடகம், மீண்டும் நான் சொல்கிறேன், ஊடகம் அந்த கடமையை செஞ்சிகிட்டே இருக்கும், அவங்க வேலையை செஞ்சிகிட்டே இருப்பாங்க. நீங்கள் இல்லைன்னா நாளைக்கு இன்னொரு இடத்துக்கு போவாங்க, நீங்கள் இல்லைனா இன்னொரு இடத்துக்கு போவாங்க. ஊடகங்கள் வந்து அவங்க வேலையை அவங்க செஞ்சுட்டு தான் இருப்பாங்க. நீங்கள் ஊடகங்களுக்கு நீங்கள் இரையாகாதீங்க, நீங்கள் தீனி போடாதீங்க. நிச்சயமாக ஜெயம் ரவி அவர்கள் குழந்தைகளுக்காக சேரணும்னு ஆசைப்பட்டாருன்னா, அல்லது ஆர்த்தி ரவி அவர்கள் குழந்தைகளுக்காக சேரணும்னு ஆசைப்பட்டாங்கன்னா, யார் ஒரு தரப்பில் ஆசைப்பட்டாலும் அவங்க சேருவது கண்டிப்பாக நடக்கணும் அப்படிங்கிற ஒரு வேண்டுகோளோட நிறைய விஷயங்கள் முன்னெச்சரிக்கீங்க. என்ன நடக்குது அப்படின்னு பொறுத்திருந்து பார்க்கலாம். நன்றி. நன்றி சார்.